இரால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா நச்சு வாயு கசிவு. ஆய்வறிக்கை 51 கீழ் 100 நச்சு வாயு தாக்குதலின் மருத்துவ அறிகுறிகள் மற்றும் நோயியல் வெளிப்பாடுகள். அறிமுகம். இரால் பதப்படுத்தும் ஆலைகளில் அமோனியா வாயு R717 கசியும் போது மனித உடல் அதற்கு வெளிப்படும் முதல் நொடியிலிருந்தே பல்வேறு உடலியல் அமைப்புகளில் தீவிரமான அறிகுறிகள் வெளிப்படத் தொடங்குகின்றன. அமோனியா ஒரு நீரிற்கும் மற்றும் காரத்தன்மை கொண்ட வாயு என்பதால் இது உடலின் ஈரப்பதம் நிறைந்த சளிச்சவ்வுகளை தாக்கி திசுக்களை கரைத்து சிதைக்கிறது. இந்த நச்சு வாயு தாக்குதலின் போது மனித உடலின் சுவாச மண்டலம், கண்பார்வை திறன், தோல் மற்றும் நரம்பு மண்டலம் ஆகியவற்றில் தோன்றும் மருத்துவ அறிகுறிகளையும் அவற்றின் பின்னால் உள்ள நோயியல் பொறிமுறையையும் 100% துல்லியமாக விரிவாக ஆராயும் ஆய்வறிக்கை இது. சுவாச மண்டலத்தில் தோன்றும் தீவிர அறிகுறிகள். அமோனியா வாயுவை ஒருவர் சுவாசித்த உடனேயே மேல் மற்றும் கீழ் சுவாச பாதைகளில் பேரழிவு தொடங்குகிறது. ஆரம்ப கட்டத்தில் மூக்கில் கடுமையான எரிச்சல், தொடர்ச்சியான தும்மல் மற்றும் கார நெடியால் ஏற்படும் நாசி அடைப்பு தோன்றுகிறது. வாயுவின் அடர்த்தி அதிகரிக்கும் போது தொண்டை மற்றும் குரல்வளையில் இரசாயன தீக்காயம் ஏற்பட்டு கடுமையான தொண்டை வலி, எச்சில் விழுங்க முடியாமை மற்றும் குரல் உடைதல் அல்லது குரல் முற்றிலும் போதல் போன்ற அறிகுறிகள் வெளிப்படுகின்றன. மூச்சுக்குழாய் தசைச் சுருக்கம் காரணமாக நோயாளிக்கு நெஞ்சு பாரம், மூச்சு திணறல் மற்றும் விசில் போன்ற மூச்சொலி உருவாகிறது. அதிதீவிர நிலையில் நுரையீரலின் காற்று பைகளுக்குள் இரத்த பிளாஸ்மா திரவம் நிரம்புவதால் நுரை போன்ற இரத்தம் கலந்த சளி, இருமலுடன் வெளியேறுதல் மற்றும் ஆக்சிஜன் பற்றாக்குறையால் தோல் நீல நிறமாக மாறுதல் போன்ற அறிகுறிகள் தோன்றி சில நிமிடங்களில் மூச்சு திணறலால் மரணம் நிகழ்கிறது. கண் மற்றும் பார்வை மண்டலத்தில் தோன்றும் அறிகுறிகள். கண்கள் அமோனியா வாயுவின் கார தாக்குதலுக்கு அதிவேகமாக பலியாகக்கூடிய மிக மென்மையான உறுப்பாகும். குறைந்த அளவு வாயு வெளிப்பாட்டிலேயே கண்கள் சிவந்து போதல், தொடர்ச்சியாக கண்ணீர் வடிதல் மற்றும் கண் இமைகளை திறக்க முடியாத அளவுக்கு அனிச்சை தசைச்சுருக்கம் ஏற்படுதல் போன்ற அறிகுறிகள் தோன்றும். வாயுவின் அடர்த்தி அதிகமாக இருக்கும் போது கண்விழி வெண்படலத்தில் இரசாயன வெந்துபோதல் ஏற்பட்டு கடுமையான வலியும் ஒளிக்கூச்சமும் உருவாகிறது. விழித்திரையின் திசுக்கள் கரைக்கப்படுவதால் பார்வையில் மங்கல், விழிப்படலத்தில் வெண்மையான வடு படிதல் மற்றும் விழித்திரை லென்ஸ் மேகமூட்டம் போல மாறுதல் ஆகிய அறிகுறிகள் தோன்றி இறுதியில் நிரந்தர பார்வை இழப்பு வரை வழிவகுக்கும். தோல் மற்றும் வெளிப்புற திசுக்களில் தோன்றும் அறிகுறிகள். காற்றில் மிதக்கும் அமோனியா வாயு அல்லது திரவ அமோனியா உடலின் தோலில் படும் போது அது தோலில் உள்ள நீரையும் கொழுப்பு அமிலங்களையும் உறிஞ்சி திசுக்களைச் சிதைக்கிறது. லேசான கசிவின் போது தோலில் கடுமையான அரிப்பு, சிவப்பு நிற தடிப்புகள் மற்றும் தீக்காயம் போன்ற எரிச்சல் உணர்வு தோன்றும். அமுக்கப்பட்ட திரவ அமோனியா நேரடியாக தோலில் தெளிக்கும் போது தீவிர குளிர் காரணியால் உடனடி உறைபனி தீக்காயங்கள் ஏற்பட்டு தோல் மரத்து போகும். அதனைத் தொடர்ந்து திரவக் கசிவு ஏற்பட்ட இடங்களில் திசுக்கள் அழுகி திரவ கொப்பளங்கள் உருவாகி தோல் கருப்பு நிறமாக மாறி உதிரும். லிக்விஃபேக்டிவ் நெக்ரோசிஸ் அறிகுறிகள் தெளிவாக வெளிப்படும். நரம்பு மண்டலம் மற்றும் உடலின் பொதுவான அறிகுறிகள். அமோனியா வாயுவை அதிகளவில் சுவாசிக்கும் போது அது நுரையீரலின் நுண்குழாய்கள் வழியாக இரத்தத்தில் கலந்து உடலின் pH அளவை மிதமிஞ்சி உயர்த்துகிறது. இதனால் மனித நரம்பு மண்டலம் தீவிர பாதிப்புக்கு உள்ளாகிறது. நோயாளிக்கு தலைச்சுற்றல், கடுமையான தலைவலி, உடலசைவுகளில் தடுமாற்றம் மற்றும் குழப்பமான மனநிலை போன்ற அறிகுறிகள் தோன்றும். இரத்தத்தில் அமோனியா நச்சு அதிகரிக்கும் போது இரத்த அழுத்தம் அதிவேகமாக குறைந்து இதயம் தாறுமாறாக துடிக்கத் தொடங்கும். அதிதீவிர நிலையில் நோயாளிக்கு வலிப்பு ஏற்பட்டு சுயநினைவை இழந்து கோமா நிலைக்குச் சென்று மரணமடையும் ஆபத்தான அறிகுறிகள் தோன்றும். அடுத்த ஆய்வறிக்கையில் 52 கீழ் 100 முதலுதவி சுவாச மண்டல மீட்பு பற்றி விரிவாக காண்போம். இரால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா நச்சு வாயு கசிவு. ஆய்வறிக்கை 52 கீழ் 100 முதலுதவி சுவாச மண்டல மீட்பு. அறிமுகம். இரால் பதப்படுத்தும் ஆலைகளில் அமோனியா R717 வாயு கசியும் போது மனித சுவாச மண்டலம் அதிவேகமாக பாதிக்கப்படுகிறது. அமோனியா வாயு மனித மூச்சுக் குழாய் மற்றும் நுரையீரலின் சளிச்சவ்வுகளில் உள்ள நீருடன் உடனடியாக வினைபுரிந்து அதிதீவிர காரத்தன்மை கொண்ட அமோனியம் ஹைட்ராக்சைடை உருவாக்கி சுவாச பாதை திசுக்களை கரைத்து சிதைக்கிறது. இத்தகைய ஆபத்தான சூழலில் நச்சு வாயுவால் மூச்சுத்திணறலுக்கு உள்ளான ஒரு தொழிலாளியின் உயிரை காப்பாற்றவும் நுரையீரலுக்கு ஏற்படும் நிரந்தர பாதிப்பை தடுக்கவும் உடனடியாக மேற்கொள்ளப்பட வேண்டிய அவசர கால முதலுதவி நடவடிக்கைகள் மற்றும் சுவாச மண்டல மீட்பு நெறிமுறைகளை 100% துல்லியமாக விரிவாக ஆராயும் ஆய்வறிக்கை இது. பாதிக்கப்பட்டவரை ஆபத்து மண்டலத்திலிருந்து உடனடியாக வெளியேற்றுதல். அமோனியா வாயு கசிவு ஏற்பட்ட இடத்தில் சுவாச மீட்பு முதலுதவியின் முதல் மற்றும் மிக முக்கியமான படி பாதிக்கப்பட்ட நபரை உடனடியாக நச்சு வாயு நிறைந்த பகுதியிலிருந்து தூய்மையான காற்று உள்ள வெளிப்பகுதிக்கு மாற்றுவதாகும். முதலுதவி அளிப்பவர் சுய பாதுகாப்பு உபகரணங்களான செல்ஃப் கண்டெய்ன்ட் பிரீதிங் அப்பாரேட்டஸ் SCBA அல்லது பொருத்தமான அமோனியா ஃபில்டர் பொருத்தப்பட்ட சுவாச கவசங்களை அணிந்த பின்னரே நச்சு மண்டலத்திற்குள் நுழைய வேண்டும்.
பாதிக்கப்பட்டவரை உடனடியாக காற்றின் திசைக்கு எதிராக அப்விண்ட் டைரக்ஷன் திறந்தவெளிக்கு தூக்கிச் சென்று உடலை தளர்த்தி சமமான தரையில் படுக்க வைக்க வேண்டும். அவரது ஆடைகளில் படிந்துள்ள அமோனியா வாயு தொடர்ந்து சுவாச பாதையை தாக்குவதை தடுக்க அவரது ஆடைகளை கத்தரித்து கவனமாக அகற்றுவது அவசியமாகும். சுவாச பாதையை சீரமைத்தல் மற்றும் ஆக்சிஜன் சிகிச்சை. பாதிக்கப்பட்ட நபரை தூய்மையான இடத்திற்கு கொண்டு வந்தவுடன் அவரது சுவாச பாதை அடைப்பின்றி திறந்திருக்கிறதா என்பதை உடனடியாக உறுதி செய்ய வேண்டும். நோயாளி சுயநினைவோடு இருந்தால் அவரை சற்று சாய்ந்த நிலையில் செமி ஃபாவுலஸ் பொசிஷன் அமர வைப்பது நுரையீரல் விரிவடைந்து சுவாசிக்க எளிதாக இருக்கும். நோயாளி சுயநினைவின்றி இருந்தால் தலையை சற்று பின்னால் சாய்த்து தாடையை உயர்த்தி ஹெட் டில்ட் சின் லிஃப்ட் சுவாச பாதையை திறக்க வேண்டும். வாய்க்குள் சளி அல்லது இரத்தம் இருந்தால் அதை உடனடியாக துடைத்து அகற்ற வேண்டும். நச்சு வாயுவால் நுரையீரலில் ஏற்படும் ஆக்சிஜன் பற்றாக்குறையை சமாளிக்க உடனடியாக 100% தூய ஆக்சிஜனை நான் ரஹிஸ்பிரீதர் மாஸ்க் நோன் ரீப்ரீத மாஸ்க் மூலம் நிமிடத்திற்கு 10 முதல் 15 லிட்டர் என்ற அளவில் செலுத்த தொடங்க வேண்டும். மூச்சுக்குழாய் சுருக்கம் மற்றும் நுரையீரல் வீக்கத்திற்கான முதலுதவி மேலாண்மை. அமோனியா வாயுவை சுவாசித்ததால் மூச்சுக்குழாய்களில் தீவிர தசைச் சுருக்கம் பிரோன்சாஸ்பாஸ்ம் ஏற்பட்டு நோயாளி விசில் போன்ற மூச்சொலியுடன் சிரமப்பட்டால் சல்படமல் போன்ற மூச்சுக்குழாய் விரிவாக்கி பிரோன்சுடிலாட்டோர் மருந்துகளை நெபுலைசர் மூலம் ஆக்சிஜனுடன் சேர்த்து சுவாசிக்க கொடுக்க வேண்டும். இது சுருங்கிய மூச்சுக்குழாய் பாதைகளை விரிவடையச் செய்து சுவாசத்தை சீராக்கும். அமோனியா தாக்குதலால் நுரையீரலின் காற்று பைகளுக்குள் திரவம் நிரம்பும். அக்யூட் நுரையீரல் வீக்கம் அக்யூட் பல்மனரி எடீமா உருவாகும் அபாயம் இருப்பதால் நோயாளியை எக்காரணம் கொண்டும் கிடையாக படுக்க வைக்க கூடாது. மேலும் நோயாளியை அமைதிப்படுத்தி பதற்றத்தை குறைக்க வேண்டும், ஏனெனில் பதற்றம் ஆக்சிஜன் தேவையை இரட்டிப்பாக்கி நிலைமையை மோசமாக்கும். செயற்கை சுவாசம் மற்றும் அவசர மருத்துவக் குழுவின் தலையீடு. நோயாளி சுவாசிப்பதை முற்றிலும் நிறுத்தியிருந்தால் அல்லது மூச்சு திணறலின் உச்சகட்டத்தை அடைந்திருந்தால் தாமதிக்காமல் செயற்கை சுவாச முறையை தொடங்க வேண்டும். அமோனியா படிந்துள்ள நோயாளியின் வாயோடு வாய் வைத்து செயற்கை சுவாசம் கொடுப்பது முதலுதவி அளிப்பவருக்கும் நச்சை உண்டாக்கும் என்பதால் பேக் வால்வ் மாஸ்க் வால்வ் மாஸ்க் அம்பு பாக் உபகரணத்தை பயன்படுத்தி ஆக்சிஜனுடன் கூடிய செயற்கை சுவாசத்தை உடனடியாக வழங்க வேண்டும். இதயம் துடிக்க தவறினால் உடனடியாக இதய நுரையீரல் புத்துயிருட்டல் சிபிஆர் முறையை தொடங்க வேண்டும். இவை அனைத்துமே தற்காலிக மீட்பு நடவடிக்கைகளே என்பதால் முதலுதவி அளித்துக்கொண்டே நோயாளியை உடனடியாக தீவிர சிகிச்சை பிரிவு கொண்ட மருத்துவமனைக்கு மாற்றுவதற்கான அவசர மருத்துவ ஊர்தியை ALS ஆம்புலன்ஸ் வரவழைக்க வேண்டும். அடுத்த ஆய்வறிக்கையில் 53 கீழ் 100 நுரையீரல் பாதிப்பும் உடனடி சிகிச்சையும். இரால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா நச்சு வாயு கசிவு. ஆய்வறிக்கை 53 கீழ் 100 நுரையீரல் பாதிப்பும் உடனடி சிகிச்சையும். அறிமுகம். இரால் பதப்படுத்தும் ஆலைகளில் அமோனியா வாயு R717 கசியும் போது மனித உடலியல் மண்டலங்களில் மிக கொடூரமான மற்றும் உடனடி பாதிப்புக்கு உள்ளாவது நுரையீரல் மற்றும் சுவாச அமைப்பாகும். நீர் ஈர்ப்புத்திறன் ஹைக்ரஸ்கபக் அதிகம் கொண்ட அமோனியா வாயு சுவாசம் வழியாக உள்ளே நுழையும் போது நுரையீரலின் சளிச்சவ்வுகளில் உள்ள நீரையும் ஈரப்பதத்தையும் அதிவேகமாக உறிஞ்சி அமோனியம் ஹைட்ராக்சைடு எனும் தீவிர கார கரைசலாக மாறுகிறது. இந்த இரசாயன மாற்றமானது நுரையீரலின் நுண்காற்று பைகளை ஆல்வியோலாய் கரைத்துச் சிதைப்பதுடன் நுரையீரல் வீக்கம் மற்றும் மூச்சுத்திணறலை உண்டாக்கி உயிரை பறிக்கிறது. நச்சு வாயு கசிவின் போது நுரையீரலில் நிகழும் திசுவியல் நோயியல் மாற்றங்கள் மற்றும் அதை தடுப்பதற்கான அவசர கால மருத்துவ சிகிச்சை முறைகளை 100% துல்லியமாக விரிவாக ஆராயும் ஆய்வறிக்கை இது. நுரையீரல் திசுக்களில் நிகழும் இரசாயனச் சிதைவு மற்றும் கார வெந்துபோதல். அமோனியா வாயுவை ஒருவர் உள்ளிழுக்கும் போது அது முதலில் நாசி பாதை மற்றும் தொண்டையை கடந்து மூச்சுக்குழாய் ட்ரக்கிய மற்றும் நுண்மூச்சுக் குழாய்களை பிரோங்கியோல்ஸ் சென்றடைகிறது. அமோனியாவின் தீவிர காரத்தன்மை P11.5க்கு மேல் சுவாச பாதையின் சளிச்சவ்வு செல்லடுக்குகளை தாக்கி அதில் உள்ள புரதங்களை உறைவிடச் செய்து லிக்விஃபெக்டிவ் நெக்ரோசிஸ் லியாஃபாடிவ நெக்ரோசஸ் எனும் திசுக்களை கரைக்கும் செயலை தொடங்குகிறது. இதனால் மூச்சுக்குழாய் உட்சுவரில் உள்ள எபிதீலியல் செல்கள் உரிந்து விழுந்து சுவாச பாதையில் கடுமையான இரசாயன வெந்துபோதலை உண்டாக்குகின்றன. இச்சிதைவு உடலின் அனிச்சை பாதுகாப்பான மூச்சுக்குழாய் தசைச்சுருக்கத்தை பிரோன்சாஸ்பாஸ்ம் தூண்டி காற்று உள்ளேயும் வெளியேயும் செல்வதை கடுமையாக தடுக்கிறது. அக்யூட் நுரையீரல் வீக்கம் அக்யூட் பல்மனரி எடீமா உருவாக்கம். காற்றில் அமோனியாவின் அடர்த்தி அதிகமாக இருக்கும் போது நச்சு வாயு நேரடியாக நுரையீரலின் நுண்காற்று பைகளை ஆல்வியோலாய் சென்று அடைகிறது. நுண்காற்று பைகளுக்கும் இரத்தக்கடை நுண்குழாய்களுக்கும் கபிலரிஸ் இடையே உள்ள மெல்லிய தடையை அமோனியா கரைத்துச் சிதைப்பதால் இரத்தக்கடை நுண்குழாய்களின் ஊடுருவும் திறன் பார்மியபிலிட்டி மிதமிஞ்சி உயர்கிறது. இதன் விளைவாக இரத்தத்தில் உள்ள பிளாஸ்மா திரவம் நுண்காற்று பைகளுக்குள் அதிவேகமாக கசியத் தொடங்குகிறது.
இந்த நிலை அக்யூட் நுரையீரல் வீக்கம் என்று அழைக்கப்படுகிறது. காற்று நிரம்ப வேண்டிய நுரையீரலின் நுண்பைகளில் திரவம் நிரம்புவதால் ஆக்சிஜன் பரிமாற்றம் முற்றிலும் முடங்கி நோயாளிக்கு நுரை தள்ளிய இரத்தம் கலந்த சளி இருமலுடன் வெளியேறி மூச்சுத் திணறலின் உச்சகட்டத்தை அடைகிறார். உடனடி மருத்துவ சிகிச்சை நெறிமுறைகள் மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு ஐசியு மேலாண்மை. நுரையீரல் பாதிப்புக்கு உள்ளான நோயாளியை மீட்டெடுப்பது ஒரு தீவிர மருத்துவ சவாலாகும். மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்ட உடனடியாக நோயாளியின் சுவாச பாதையை காப்பாற்ற எண்டோட்ராகியல் இன்டுபேஷன் எண்டோட்ரக்கியல் இன்டியூபேஷன் முறையில் தொண்டைக்குள் செயற்கை சுவாச குழாய் செலுத்தப்பட்டு மெக்கானிகல் வெண்டிலேட்டர் மகானகல் வெண்டிலேட்டர் உதவியுடன் ஆக்சிஜன் வழங்கப்பட வேண்டும். நுரையீரலில் சேர்ந்திருக்கும் திரவத்தை குறைக்க ஃபியூரோசிமைடு ஃபியூரோசமைட் போன்ற டைபியூரிடிக் டயூரடக் மருந்துகள் நரம்பு வழியாக செலுத்தப்படுகின்றன. மூச்சுக்குழாய் சுருக்கத்தை குறைக்க நெபுலைஸ் செய்யப்பட்ட சால்புடமால் மற்றும் கார்டிகோஸ்டீராய்டு கொர்டிகோஸ்டீராய்ட்ஸ் மருந்துகள் அளிக்கப்பட்டு அழற்சி கட்டுப்படுத்தப்படுகிறது. நுரையீரல் தொற்றை தடுத்தலும் கண்காணிப்பும். அமோனியா தாக்குதலால் சிதைந்த நுரையீரல் திசுக்கள் மிக எளிதில் பாக்டீரியா தொற்றுகளுக்கு செகண்டரி பாக்டீரியல் நியூமோனியா இரையாகக்கூடியவை. இதை தடுக்க நோயாளிகளுக்கு வீரியமிக்க பிராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயாடிக் பிரோட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோடிக்ஸ் மருந்துகள் உடனடியாக தொடங்கப்பட வேண்டும். மேலும் நோயாளியின் இரத்த ஆக்சிஜன் அளவை SPO2 மற்றும் தமனி இரத்த வாயுக்களை ஆர்டீரியல் பிளட் காஸ் ஏபிஜி அனாலிசிஸ் தொடர்ச்சியாக கண்காணித்து இரத்தத்தில் கார்பன் டை ஆக்சைடு நச்சுத்தன்மை ஏறுவதை தடுக்க தீவிர சிகிச்சை அளிக்கப்படுவது உயிரை காப்பாற்ற அத்தியாவசியமாகும். அடுத்த ஆய்வறிக்கையில் 54 கீழ் 100 நச்சு வீரியத்தின் அளவு பற்றி விரிவாக காண்போம். இரால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா நச்சு வாயு கசிவு. ஆய்வறிக்கை 54 கீழ் 100 நச்சு வீரியத்தின் அளவு. அறிமுகம். இரால் பதப்படுத்தும் ஆலைகளில் அமோனியா வாயு R717 கசியும் போது மனித உடலியல் மண்டலங்களில் தோன்றும் பாதிப்புகளின் தீவிரத்தை தீர்மானிப்பது நச்சு வீரியத்தின் அளவு டாக்ஸிசிட்டி செவரிட்டி லெவல் ஆகும். நச்சின் வீரியம் என்பது வெறும் வாயுவின் அடர்த்தியை ppm மட்டும் பொறுத்தது அல்ல, மாறாக வெளிப்பாட்டின் கால அளவு சுற்றுப்புற வெப்பநிலை ஈரப்பதம் மற்றும் மனித உடலின் தற்காப்பு திறன் ஆகியவற்றின் கூட்டு விளைவால் தீர்மானிக்கப்படுகிறது. நச்சு வீரியத்தின் பல்வேறு நிலைகள் மற்றும் மனித திசுக்களில் அவை தோற்றுவிக்கும் நோயியல் தாக்கத்தை 100% துல்லியமாக விரிவாக ஆராயும் ஆய்வறிக்கை இது. நச்சு வீரியத்தை தீர்மானிக்கும் முதன்மை காரணிகள். அமோனியா நச்சின் வீரியத்தை வெளிப்பாடு அளவு டோஸ் சமன் கான்சன்ட்ரேஷன் பெருக்கல் டைம் எனும் கணக்கீடு தீர்மானிக்கிறது. அதாவது குறைந்த அடர்த்தி கொண்ட வாயுவை நீண்ட நேரம் சுவாசிப்பதும் அதிக அடர்த்தி கொண்ட வாயுவை சில வினாடிகள் சுவாசிப்பதும் சமமான அல்லது அதைவிட கொடூரமான நச்சு வீரியத்தை தோற்றுவிக்கும். காற்றில் உள்ள ஈரப்பதம் ரெலடிவ் ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கும் போது அமோனியா வாயு அதிவேகமாக நீராவி படலமாக மாறி தோலிலும் சுவாச பாதையிலும் உடனடியாக படிந்து நச்சு வீரியத்தை பல மடங்கு உயர்த்துகிறது. மேலும் ஆலைக்குள் உள்ள வெப்பநிலை அதிகரிக்கும் போது வாயுவின் பரவல் வேகம் அதிகரித்து நச்சு தாக்குதலின் வீரியம் தீவிரமடைகிறது. நச்சு வீரியத்தின் வகைப்பாடு லேசான மற்றும் மிதமான வீரிய நிலை. நச்சு வீரியத்தின் முதல் நிலையான லேசான வீரியத்தில் 25 ppm முதல் 100 ppm வரை நச்சுப் பொருட்கள் சுவாச பாதையின் மேல் அடுக்கில் மட்டுமே தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. இதனால் மூக்கு மற்றும் தொண்டையில் எரிச்சலும் லேசான கண்ணீர் பெருக்கும் உருவாகிறது. இரண்டாம் நிலையான மிதமான வீரியத்தில் 100 ppm முதல் 500 ppm வரை நச்சு வாயு மூச்சுக்குழாய் அழற்சியை ஏற்படுத்தி தசைச்சுருக்கம் மற்றும் மூச்சுத் திணறலை தூண்டுகிறது. இந்நிலையில் திசுக்களில் புரத சிதைவு தொடங்கினாலும் உடனடி முதலுதவி மற்றும் ஆக்சிஜன் சிகிச்சை மூலம் பாதிப்புகளை முழுமையாக கட்டுப்படுத்த முடியும். நச்சு வீரியத்தின் வகைப்பாடு தீவிர மற்றும் மரண வீரிய நிலை. மூன்றாம் நிலையான தீவிர வீரியத்தில் 500 ppm முதல் 2500 ppm வரை அமோனியாவின் காரத்தன்மை திசுக்களை கரைக்கும் லிக்விஃபேக்டிவ் நெக்ரோசிஸ் நிலையை அடைகிறது. குரல்வளை சுருங்கி சுவாச பாதை அடைபடுவதோடு நுரையீரலின் காற்று பைகளுக்குள் பிளாஸ்மா கசிந்து அக்யூட் நுரையீரல் வீக்கம் உருவாகிறது. நான்காம் நிலையான அதிதீவிர மரண வீரியத்தில் 2500 ppm க்கும் மேல் ஒரே ஒருமுறை சுவாசிப்பது கூட சுவாச மையத்தை முடக்கி இரத்தத்தில் காரத்தன்மையை உயர்த்தி சிஸ்டமிக் ஆல்கலோசஸ் சில நிமிடங்களில் இதயச் செயலிழப்பால் மரணத்தை விளைவிக்கிறது. நச்சு வீரியத்தின் மருத்துவ மதிப்பீடு அவசர சிகிச்சை முறையில் நோயாளியின் நச்சு வீரியத்தை கணக்கிட தமனி இரத்த வாயு ஆய்வு ஆர்டீரியல் பிளட் காஸ் ஏபிஜி அனாலிசிஸ் பயன்படுத்தப்படுகிறது. இரத்தத்தின் pH நிலை 7.45 தாண்டி உயர்வதும் ஆக்சிஜன் அழுத்தம் PAV2 பெருமளவில் குறைவதும் நச்சு வீரியத்தின் ஆபத்தான கட்டத்தை குறிக்கின்றன. நச்சு வீரியத்தின் அளவை ஆரம்பத்திலேயே சரியாக கணிப்பது மட்டுமே சரியான தீவிர சிகிச்சை முறையை தேர்ந்தெடுத்து தொழிலாளியின் உயிரை காப்பாற்ற வழிவகுக்கும்.
அடுத்த ஆய்வறிக்கையில் 55 கீழ் 100 தோலில் ஏற்படும் இரசாயன தீக்காயங்கள் பற்றி விரிவாக காண்போம். இரால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா நச்சு வாயு கசிவு. ஆய்வறிக்கை 55 கீழ் 100 தோலில் ஏற்படும் இரசாயன தீக்காயங்கள். அறிமுகம் இரால் பதப்படுத்தும் ஆலைகளில் அமுக்கப்பட்ட திரவ அமோனியா அல்லது அதிக செறிவு கொண்ட அமோனியா வாயு கசியும் போது தொழிலாளர்களின் தோலில் ஏற்படும் காயங்கள் சாதாரண வெப்ப தீக்காயங்களில் இருந்து முற்றிலும் மாறுபட்டவை. அமோனியா ஒரு தீவிர நீரிற்கும் ஹைக்ரோஸ்கோபிக் மற்றும் காரத்தன்மை கொண்ட இரசாயனம் என்பதால் இது தோலில் படும் நொடியிலேயே திசுக்களில் உள்ள தண்ணீரை முழுமையாக உறிஞ்சி புரதங்களை சிதைக்கிறது. அமோனியா நச்சால் தோலில் தோன்றும் லிக்விஃபேக்டிவ் நெக்ரோசிஸ், லியோபார்டிவ் நெக்ரோசஸ் மற்றும் உறைபனி தீக்காயங்களின் ஃப்ரோஸ்ட்பைட் நோயியல் இயக்கம் மற்றும் அவசர தோல் சிகிச்சை முறைகளை 100% துல்லியமாக விரிவாக ஆராயும் ஆய்வறிக்கை இது. திசுக்களை கரைக்கும் லிக்விஃபேக்டிவ் நெக்ரோசிஸ் மற்றும் கார ஊடுருவல். அமோனியாவின் pH மதிப்பு 11.5க்கும் அதிகமாக இருப்பதால் இது தோலின் வெளிப்புற அடுக்கான எபிடெர்மிஸ் எபடார்மஸ் பகுதியை தாண்டி ஆழமான டெர்மிஸ் டார்மஸ் மற்றும் தசைப்பகுதிகள் வரை அதிவேகமாக ஊடுருவுகிறது. சாதாரண அமிலங்கள் தோலில் படும் போது புரதங்களை உறையவைத்து தற்காலிக தடையை கோஆகுலேஷன் நெக்ரோசஸ் உருவாக்கும். ஆனால் அமோனியா போன்ற காரங்கள் தோலின் கொழுப்பு அமிலங்களுடன் வினைபுரிந்து சபோனிஃபிகேஷன் சேப்போனிஃபிசடியோன் எனும் சோப்பாக்கம் வினையை நிகழ்த்துகின்றன. இதனால் தோலின் செல்கள் கரைக்கப்பட்டு கொப்பளங்களும் திரவ கசிவும் உருவாகி காயத்தின் ஆழம் தொடர்ந்து அதிகரித்துக்கொண்டே செல்லும். லிக்விஃபேக்டிவ் நெக்ரோசிஸ் எனும் திசு அழுகல் ஏற்படுகிறது. திரவ அமோனியாவால் ஏற்படும் தீவிர குறைபனி தீக்காயங்கள். குழாய்கள் மற்றும் அமுக்கி அமைப்புகளில் -33.34 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் அழுத்தப்பட்டு இருக்கும் திரவ அமோனியா கசிந்து தோலின் மீது நேரடியாக தெளிக்கும் போது இரட்டை பேரழிவு நிகழ்கிறது. அமுக்கப்பட்ட திரவம் உடனடியாக ஆவியாகும்போது தோலில் உள்ள அனைத்து வெப்பத்தையும் அதிவேகமாக உறிஞ்சுகிறது. இதனால் திசுக்களின் வெப்பநிலை கணப்பொழுதில் உறைநிலைக்கு கீழ் இறங்கி செல்களுக்குள் படிகங்கள் ஐஸ் கிறிஸ்டல்ஸ் உருவாகின்றன. இதன் விளைவாக இரசாயன கார காயத்துடன் சேர்ந்து கடுமையான கிரையோஜெனிக் உறைபனி தீக்காயம் கிரையோஜெனிக் ஃப்ரோஸ்ட்பைட் ஏற்படுகிறது. காயமடைந்த தோல் பகுதி உணர்விழந்து கருப்பு நிறமாக மாறி அழுகத் தொடங்கும். தோல் தீக்காயங்களின் தீவிர நிலைகள் மற்றும் அறிகுறிகள். அமோனியா தீக்காயங்கள் அவற்றின் ஆழத்தை பொறுத்து 3 நிலைகளாக பிரிக்கப்படுகின்றன. முதல் நிலையில் தோலின் மேல் அடுக்கு சிவந்து கடுமையான எரிச்சலும் அரிப்பும் தோன்றும். இரண்டாம் நிலையில் தோலின் ஆழமான அடுக்குகள் தாக்கப்பட்டு நீர் நிறைந்த பெரிய கொப்பளங்களும் தாங்க முடியாத வலியும் உருவாகும். மூன்றாம் நிலையில் தோல் மற்றும் தசை திசுக்கள் முற்றிலும் கரைக்கப்பட்டு கருகிய நரம்புகளால் உணர்விழந்த கருமை நிற அழுகல் நிலை தோன்றும். காயப்பட்ட பகுதியில் பாக்டீரியா தொற்று உருவாகும் அபாயம் பல மடங்கு அதிகமாக இருக்கும். அவசர தோல் நீரேற்ற சிகிச்சை மற்றும் காயம் மேலாண்மை. தோலில் அமோனியா பட்ட உடனேயே முதலுதவியாக குறைந்தபட்சம் 15 முதல் 30 நிமிடங்கள் வரை தொடர்ச்சியாக ஓடும் நீரில் ரன் வாட்டர் காயப்பட்ட இடத்தை கழுவ வேண்டும். எக்காரணம் கொண்டும் காரத்தை நடுநிலையாக்குகிறேன் என்று வினிகர் அல்லது அமிலங்களை தோலில் ஊற்றக்கூடாது, ஏனெனில் அது மேலும் வெப்பத்தை வெளியிட்டு காயத்தை தீவிரமாக்கும். பாதிக்கப்பட்டவரின் ஆடைகளை கவனமாக கத்தரித்து அகற்றிவிட்டு மலட்டுத்தன்மையுள்ள ஸ்டெராயில் ஈரமான துணியால் காயத்தை மூடி உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டும். மருத்துவமனையில் திசுநீக்கம் டப்ராய்ட்மெண்ட் செய்யப்பட்டு தொற்றை தடுக்கும் சில்வர் சல்ஃபடேசின பூச்சுகளுடன் தேவைப்பட்டால் பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை ஸ்கின் கிராஃப்டிங் மேற்கொள்ளப்படும். அடுத்த ஆய்வறிக்கையில் 56 கீழ் 100 அவசர மருத்துவ சிகிச்சை முறைகள் பற்றி விரிவாக காண்போம். இரால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா நச்சு வாயு கசிவு. ஆய்வறிக்கை 56 கீழ் 100 அவசர மருத்துவ சிகிச்சை முறைகள். அறிமுகம் இரால் பதப்படுத்தும் ஆலைகளில் நிகழும் அமோனியா வாயு கசிவு என்பது உடனடியாக உயிர் காக்கும் மருத்துவ கூட்டு தலையீட்டை கோரும் ஒரு தீவிர இரசாயன அவசர நிலையாகும். அமோனியா நச்சால் பாதிக்கப்பட்ட தொழிலாளியை மீட்பு குழுவினர் முதலுதவி அளித்து அவசர மருத்துவ ஊர்தி மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பியதும் தீவிர சிகிச்சை பிரிவில் ICU மருத்துவ வல்லுநர்களால் அதிநவீன நச்சுயியல் மற்றும் அவசர மருத்துவ நெறிமுறைகள் உடனடியாக தொடங்கப்பட வேண்டும். சுவாச பாதை பராமரிப்பு, இரத்த அழுத்தச் சீரமைப்பு, நச்சுப் பொருட்களின் வெளியேற்றம் மற்றும் திசு சிதைவு மேலாண்மை உள்ளிட்ட விரிவான அவசர மருத்துவ சிகிச்சை முறைகளை 100% துல்லியமாக விரிவாக ஆராயும் ஆய்வறிக்கை இது. மேம்பட்ட சுவாச பாதை மேலாண்மை மற்றும் மருத்துவ உபகரண தலையீடு. மருத்துவமனைக்கு கொண்டுவரப்படும் நோயாளிகளுக்கு அமோனியா தாக்குதலால் குரல்வளை மற்றும் தொண்டை பகுதியில் தீவிர வீக்கம் ஏற்பட்டிருக்கும் என்பதால் அவர்களின் சுவாச பாதையை உடனடியாக நிலைநிறுத்துவதே முதல் இலக்காகும்.
வீக்கமடைந்த குரல்வளை லரிஞ்சியல் அடிம காரணமாக மூச்சுக் குழாயை செலுத்துவது கடினமாக இருந்தால் அனுபவமிக்க மயக்கவியல் நிபுணர்களால் ஃபயர் ஆப்டிக் லாரிங்கோஸ்கோப்பி ஃபைபர் ஒப்டக் லாரங்கோஸ்கோபி வழிகாட்டுதலின் கீழ் கவனமாக எண்டோட்ராகியல் இன்டியூபேஷன் செய்யப்படுகிறது. சுவாச பாதை முற்றிலும் அடைபட்ட தீவிர சூழலில் கழுத்தின் முன்பகுதியில் சிறிய துளையிட்டு சுவாச குழாயை பொருத்தும் கிரிப்கோதெராய்டோட்டமி ஸ்ரிகாதெரோய்டடோமி அல்லது டிராகியோஸ்டமி அவசர அறுவை சிகிச்சை உடனடியாக மேற்கொள்ளப்படுகிறது. இதன் பின்னர் நோயாளி மெக்கானிக்கல் வெண்டிலேட்டரில் இணைக்கப்பட்டு பாசிட்டிவ் எண்ட் எக்ஸ்பிரேட்டரி பிரஷர் பீப் முறையில் ஆக்சிஜன் செலுத்தப்படுகிறது. இரத்த ஓட்டம் மற்றும் அமில காரச் சமநிலை மேலாண்மை அமோனியா தாக்குதலால் ஏற்படும் அதிர்ச்சி ஷாக் மற்றும் திசு நீர் இழப்பை சமாளிக்க நோயாளிகளுக்கு பெரிய நரம்பு குழாய்கள் சென்ட்ரல் வீனஸ் லைன் வழியாக செறிவூட்டப்பட்ட கிறிஸ்டலாய்ட்ஸ் திரவங்கள் செலுத்தப்படுகின்றன. இரத்தத்தில் அமோனியா ஊடுருவுவதால் உருவாகும் சிஸ்டமிக் ஆல்கலோசஸ் நிலையைச் சீரமைக்க தொடர்ச்சியாக தமனி இரத்த வாயு ஏபிஜி பகுப்பாய்வு செய்யப்பட்டு மின்பகுளிகளின் அலெக்ட்ரலைட்ஸ் சமநிலை துல்லியமாக கண்காணிக்கப்படுகிறது. இரத்த அழுத்தம் ஆபத்தான நிலைக்கு குறையும் போது நாராடிரினலின் அல்லது டோபமீன் போன்ற வாசோபிரசோர் மருந்துகள் வழங்கப்பட்டு இரத்த ஓட்டம் சீராக பராமரிக்கப்படுகிறது. அழற்சி எதிர்ப்பு மற்றும் மருத்துவ கார்டிகோஸ்டீராய்டு சிகிச்சை அமோனியா உண்டாக்கும் தீவிர இரசாயன அழற்சியையும் கெமகல் நியூமனைடஸ் நுரையீரலில் நீர் கோர்ப்பதையும் தடுக்க மெத்தல்பிரெட்னிசலோன் அல்லது டெக்ஸாமெதசோன் போன்ற வீரியமிக்க கார்டிகோஸ்டீராய்டு மருந்துகள் நரம்பு வழியாக உயர் அளவில் ஹை டோஸ் IV ஸ்டெராய்ட்ஸ் செலுத்தப்படுகின்றன. இவை மூச்சுக்குழாய் அழற்சியை கட்டுப்படுத்துவதுடன் திசுக்கள் தழும்பாக மாறுவதையும் ஃபைப்ரோசிஸ் ஓரளவுக்கு குறைக்கின்றன. அத்துடன் மூச்சுக்குழாயைச் சுற்றியுள்ள தசைகளை தளர்த்த அமினோபில்லின மற்றும் நெபுலைஸ்டு இப்ராட்ரோபியம் புரோமைடு ஐராத்ரோபியம் புரோமைட் மருந்துகள் பயன்படுத்தப்படுகின்றன. கண் மற்றும் தோல் அழுகல் தடுப்பு சிகிச்சைகள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட உடனேயே கண்களின் pH மதிப்பு 7.0 அடையும் வரை லாக்டேட்டட் ரிங்கர்ஸ் கரைசலால் தொடர்ச்சியான வாக்னர் அகனர் லென்ஸ் நீர்ப்பாசனம் செய்யப்படுகிறது. திசு அழுகலை தடுக்க கண் மருத்துவர்களால் ஆன்டிபயாடிக் சொட்டு மருந்துகளும் ஆட்ரபின் சொட்டு மருந்துகளும் வழங்கப்படுகின்றன. தோலில் ஏற்பட்ட இரசாயன தீக்காயங்களுக்கு நெக்ரோடக் திசுக்களை அகற்றும் பிரத்யேக திசுநீக்க அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டு தொற்று பரவாமல் தீவிரமாக கண்காணிக்கப்படுகிறது. அடுத்த ஆய்வறிக்கையில் 57 கீழ் 100 நச்சுவாயுவின் நீண்டகால விளைவுகள் பற்றி விரிவாக காண்போம். இரால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா நச்சுவாயு கசிவு ஆய்வறிக்கை 57 கீழ் 100 நச்சுவாயுவின் நீண்டகால விளைவுகள். அறிமுகம் இரால் பதப்படுத்தும் ஆலைகளில் நிகழும் அமோனியா வாயு கசிவு விபத்திலிருந்து தீவிர மருத்துவ சிகிச்சையின் மூலம் ஒருவர் தற்காலிகமாக உயிர் பிழைத்தாலும் இந்த நச்சுவாயு மனித உடலின் பல்வேறு முக்கிய உறுப்புகளில் மீட்க முடியாத நாட்பட்ட சேதங்களை ஏற்படுத்துகிறது. அமோனியாவின் தீவிர காரத்தன்மையும் திசு அழிவு பண்பும் உடனடி ஆபத்துகளைத் தாண்டி வாழ்நாள் முழுவதும் தொடரும் கடுமையான நோயியல் பக்கவிளைவுகளையும் குறைபாடுகளையும் விட்டுச் செல்கின்றன. சுவாச மண்டலம் கண் பார்வை திறன் தோல் மற்றும் நரம்பியல் அமைப்புகளில் அமோனியா நச்சு தோற்றுவிக்கும் நீண்டகால விளைவுகள் மற்றும் நாட்பட்ட நோயியல் மாற்றங்களை 100% துல்லியமாக விரிவாக ஆராயும் ஆய்வறிக்கை இது. சுவாச மண்டலத்தில் ஏற்படும் நாட்பட்ட நோயியல் மாற்றங்கள் அமோனியா வாயுவை சுவாசித்தவர்களுக்கு நுரையீரல் திசுக்கள் சீரமைக்கப்படும் போது ஏற்படும் தழும்பு திசுக்களால் ஸ்கார் டிஷ்யூ சுவாச பாதையின் வடிவம் முற்றிலும் மாறுபடுகிறது. இது புரோங்கியோலைடிஸ் ஓப்ளிடரன்ஸ் எனும் ஆபத்தான நோய்க்கு வழிவகுக்கிறது. இந்நோயில் நுண்மூச்சுக் குழாய்களின் உட்சுவர்கள் தடிமனாகி அடைபடுவதால் நோயாளிக்கு வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் நாட்பட்ட மூச்சுத் திணறலும் வறட்டு இருமலும் ஏற்படுகின்றன. மேலும் பிராங்கியெக்டாசிஸ் எனும் மூச்சுக்குழாய் நிரந்தர விரிவடைதல் நோய் உருவாகி சளி வெளியேறாமல் தொடர் நுரையீரல் தொற்றுகளுக்கு ரகரண்ட் நியூமோனியா வழிவகுக்கிறது. பல பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் ரியாக்டிவ் ஏர்வேஸ் டிஸ்ஃபங்க்ஷன் சிண்ட்ரோம் ராட்ஸ் எனும் தொழில்சார் ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்பட்டு எஞ்சிய வாழ்நாள் முழுதும் ஆக்சிஜன் உருளைகளையோ அல்லது இன்ஹேலர்களையோ சார்ந்திருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். கண் பார்வையில் ஏற்படும் நிரந்தர ஊனமும் பார்வை இழப்பும் அமோனியாவின் காரத்தாக்குதலுக்கு உள்ளான விழி வெண்படலம் தனக்கான சுய புதுப்பித்தல் திறனை இழக்கிறது. விழித்திரையின் இரத்தக் குழாய்களில் ஏற்படும் சேதத்தால் கார்னியல் வாஸ்குலரைசேஷன் உருவாகி தெளிவான விழிப்படலத்தில் இரத்தக் குழாய்கள் அடர்த்தியாக படர்ந்து பார்வை மறைக்கப்படுகிறது.
விழிப்படலத்தில் ஏற்படும் தழும்புகள் மற்றும் திசுச்சிதைவு காரணமாக கண்புரை, காடராக்ட், விழித்திரை அழுத்த நோய், குளோகோமா மற்றும் விழிப்படலப் புண், கொனியல் அல்சரேஷன் போன்றவை நாட்பட்ட பாதிப்புகளாக மாறுகின்றன. பெரும்பாலான தொழிலாளர்களுக்கு விழிப்படல மாற்று அறுவை சிகிச்சை கொனியல் டிரான்ஸ்பிளான்ட் செய்தாலும் பார்வையை முழுமையாக மீட்க முடியாத அளவுக்கு நிரந்தர குருட்டுத்தன்மை எஞ்சுகிறது. தோல் தழும்புகள், சுருக்கங்கள் மற்றும் தசை முடக்கம், தோலில் ஏற்பட்ட லிக்விஃபேக்டிவ் நெக்ரோசிஸ் மற்றும் இரசாயன தீக்காயங்கள் குணமடையும் போது அப்பகுதியில் நெகிழ்வுத்தன்மையற்ற கடினமான தழும்பு திசுக்கள் கெலாய்ட் அண்ட் ஹைபர்ட்ரோபிக் ஸ்கார்ஸ் உருவாகின்றன. கை, கால் மற்றும் கழுத்து போன்ற மூட்டு பகுதிகளில் உருவாகும் இந்த தழும்புகள் கண்ட்ராக்சர்ஸ் கான்ட்ராக்டர்ஸ் எனும் தசை சுருக்கத்தை உண்டாக்குகின்றன. இதனால் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களால் கை கால்களை இயல்பாக மடிக்கவோ நீட்டவோ முடியாமல் ஊனம் ஏற்படுகிறது. மேலும் தோலின் மேல் அடுக்கில் உள்ள வியர்வைச் சுரப்பிகளும் நரம்பு முனைகளும் அழிக்கப்படுவதால் தோலின் உணர்ச்சி திறன் மற்றும் வெப்பநிலையை கட்டுப்படுத்தும் திறன் நிரந்தரமாக முடங்குகிறது. நரம்பியல் மற்றும் மனநலச் சார்ந்த நீண்டகால பாதிப்புகள். நச்சு வாயு தாக்குதலின் போது மூளைக்கு ஆக்சிஜன் செல்வது தற்காலிகமாக தடைபடுவதால் அனோக்சிக் பிரெயின் டேமேஜ், தப்பிப்பிழைத்த தொழிலாளர்களுக்கு நினைவாற்றல் குறைபாடு, கவனமின்மை மற்றும் கை கால் நடுக்கம் போன்ற நரம்பியல் பிரச்சினைகள் தோன்றுகின்றன. இவை தவிர பேரழிவு விபத்தின் கொடூர நினைவுகளால் மனதளவில் கடுமையாக பாதிக்கப்பட்டு போஸ்ட் டிராமாடிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் (PTSD) எனும் அதிர்ச்சிக்கு பிந்தைய மன உளைச்சல் நோய்க்கு ஆளாகிறார்கள். தீவிர பதற்றம், தூக்கமின்மை, மனச்சோர்வு மற்றும் திடீர் பயம் ஆகிய மனநலச் சிக்கல்கள் அவர்களின் இயல்பு வாழ்க்கையை முற்றிலுமாகச் சீர்குலைத்துவிடுகின்றன. அடுத்த ஆய்வறிக்கையில் 58 கீழ் 100 ஆபத்தான கட்டத்தில் ஆக்சிஜன் சிகிச்சை பற்றி விரிவாக காண்போம். இறால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா நச்சு வாயு கசிவு. ஆய்வறிக்கை 58 கீழ் 100 ஆபத்தான கட்டத்தில் ஆக்சிஜன் சிகிச்சை. அறிமுகம். இறால் பதப்படுத்தும் ஆலைகளில் அமோனியா வாயு R717 கசிந்து தீவிர நச்சு பாதிப்பு ஏற்படும் போது நோயாளியின் உயிரை காப்பாற்றும் மிக முதன்மையான மருத்துவ தலையீடு ஆக்சிஜன் சிகிச்சையாகும். ஆக்ஸிஜன் தெரப்பி. அமோனியா வாயு சுவாச பாதையை பொசுக்கி மூச்சுக்குழாய்களில் கடுமையான தசைச்சுருக்கத்தையும் நுண்காற்று பைகளில் திரவம் நிரம்பும் அக்யூட் நுரையீரல் வீக்கத்தையும் அக்யூட் பல்மனரி எடீமா உண்டாக்கும் போது உடலின் திசுக்களுக்கு ஆக்சிஜன் செல்லாமல் ஹைபாக்சியா எனும் ஆபத்தான நிலை உருவாகிறது. இத்தகைய ஆபத்தான கட்டத்தில் ஆக்சிஜன் சிகிச்சை அளிக்கப்படும் அறிவியல் நெறிமுறைகள், பயன்படுத்தப்படும் அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் மற்றும் அதன் உடலியல் நன்மைகளை 100% துல்லியமாக விரிவாக ஆராயும் ஆய்வறிக்கை இது. ஆக்சிஜன் சிகிச்சையின் உடலியல் பொறிமுறையும் அவசியமும். அமோனியா வாயுவை சுவாசிக்கும் போது நுண்காற்று பைகளுக்கும் ஆல்வியோலாய் இரத்த நுண்குழாய்களுக்கும் இடையே உள்ள வாயு பரிமாற்ற சவ்வு சிதைக்கப்படுகிறது. இதனால் வளிமண்டல காற்றில் உள்ள 21% ஆக்சிஜனை நுரையீரலால் இரத்தத்திற்குள் செலுத்த முடிவதில்லை. இரத்தத்தில் ஆக்சிஜன் நிறைவு புள்ளி SPO2 90%க்கு கீழ் குறையும் போது மூளை, இதயம் மற்றும் சிறுநீரகம் போன்ற அத்தியாவசிய உறுப்புகள் செயலிழக்க தொடங்குகின்றன. இச்சூழலில் நோயாளிகளுக்கு செறிவூட்டப்பட்ட 100% தூய ஆக்சிஜனை உயர் அழுத்தத்தில் செலுத்துவதன் மூலம் சேதமடைந்த நுரையீரல் திசுக்களுக்கு இடையேயும் ஆக்சிஜன் மூலக்கூறுகள் இரத்த பிளாஸ்மாவில் எளிதில் கரைந்து திசுக்களின் மரணத்தை தடுக்கின்றன. பயன்படுத்தப்படும் ஆக்சிஜன் வழங்கி உபகரணங்கள் டெலிவரி டெவைசஸ். லேசான மற்றும் மிதமான மூச்சுத் திணறல் கொண்ட நோயாளிகளுக்கு நாசல் கேனுலா நேசல் கான்யுல மூலம் நிமிடத்திற்கு 2 முதல் 6 லிட்டர் வரை ஆக்சிஜன் வழங்கப்படுகிறது. ஆனால் அமோனியா நச்சு தாக்குதலுக்கு உள்ளான தீவிர நோயாளிகளுக்கு உயர் செறிவு ஆக்சிஜனை வழங்க நான் ரெப்ரீதர் மாஸ்க் NRBM பயன்படுத்தப்படுகிறது. இந்த மாஸ்கில் உள்ள ஒருவழி வால்வு வே வால்வ் நோயாளி வெளிவிடும் கார்பன் டை ஆக்சைடை மீண்டும் சுவாசிப்பதைத் தடுத்து நிமிடத்திற்கு 10 முதல் 15 லிட்டர் வேகத்தில் 90 முதல் 100% தூய ஆக்சிஜனை நோயாளியின் நுரையீரலுக்குள் செலுத்துகிறது. உயர் அழுத்த ஆக்சிஜன் மற்றும் வெண்டிலேட்டர் ஆதரவு. நுரையீரல் வீக்கம் தீவிரமடைந்து நோயாளி சுயமாக சுவாசிக்கும் திறனை இழக்கும் போது சாதாரண ஆக்சிஜன் மாஸ்குகள் பலனளிப்பதில்லை. இந்நிலையில நோயாளியின் சுவாச பாதையில் அழுத்தத்துடன் ஆக்சிஜனை செலுத்த CPAP கண்டினியூஸ் பாசிட்டிவ் ஏர்வே பிரஷர் அல்லது பைபாப் போன்ற படையெடுப்பற்ற வெண்டிலேட்டர் நான் அன்வேசிவ் வெண்டிலேஷன் முறைகள் பயன்படுத்தப்படுகின்றன. இவை நுண்காற்று பைகளுக்குள் தேங்கியிருக்கும் திரவத்தை தள்ளியபடி காற்று பாதையை திறந்தே வைத்திருக்க உதவுகின்றன. நோயாளி முற்றிலும் சுயநினைவிழந்த நிலையில் எண்டோட்ராகியல் இன்டுபேஷன் செய்யப்பட்டு மெக்கானிக்கல் வெண்டிலேட்டர் மூலம் பாசிட்டிவ் எண்ட் எக்ஸ்பிரேட்டரி பிரஷர் PEEP முறையில் ஆக்சிஜன் செலுத்தப்பட்டு சுவாசம் நிலைநிறுத்தப்படுகிறது. ஆக்சிஜன் சிகிச்சையின் போது பின்பற்ற வேண்டிய பாதுகாப்பு எச்சரிக்கைகள். அமோனியா நச்சு நோயாளிகளுக்கு ஆக்சிஜன் அளிக்கும் போது ஆக்சிஜன் வாயுவை நேரடியாகச் செலுத்தாமல் ஈரப்பதமூட்டி
ஹியூமிடிஃபயர் வழியாகச் செலுத்த வேண்டும். ஏனெனில் உலர்ந்த ஆக்சிஜன் ஏற்கனவே அமோனியாவால் வெந்துபோன சுவாச பாதையை மேலும் வறட்சியடையச் செய்து காயத்தை தீவிரமாக்கும். மேலும் நீண்ட நேரம் 100% ஆக்சிஜனை தொடர்ந்து செலுத்துவது ஆக்சிஜன் நச்சுத்தன்மைக்கு ஒக்ஸஜன் டாக்ஸிசிட்டி வழிவகுக்கும் என்பதால் தமனி இரத்த வாயு ஏபிஜி பரிசோதனை மூலம் இரத்தத்தில் ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு அளவை தொடர்ச்சியாக கண்காணித்து ஆக்சிஜன் செறிவை சீரமைப்பது அவசியமாகும். அடுத்த ஆய்வறிக்கையில் 59 கீழ் 100 மருத்துவமனைகளின் தயார்நிலை பற்றி விரிவாக காண்போம். இரால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா நச்சு வாயு கசிவு ஆய்வறிக்கை 59 கீழ் 100 மருத்துவமனைகளின் தயார்நிலை. அறிமுகம் இரால் பதப்படுத்தும் ஆலைகளில் நிகழும் திடீர் அமோனியா வாயு கசிவு என்பது குறுகிய காலத்தில் நூற்றுக்கணக்கான தொழிலாளர்களை ஒரே நேரத்தில் பாதிக்கும் ஒரு பிரம்மாண்டமான தொழில்துறை இரசாயன பேரழிவு இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல் டிசாஸ்டர் ஆகும். இத்தகைய அவசர சூழலில் ஒரே நேரத்தில் திரண்டு வரும் இரசாயன காயமடைந்த நோயாளிகளை கையாளுவதற்கும் பேரழிவு மரணங்களை குறைப்பதற்கும் ஆலையைச் சுற்றியுள்ள மண்டல மற்றும் மாவட்ட மருத்துவமனைகளின் தயார்நிலை மிக முக்கியமான காரணியாக அமைகிறது. இரசாயன அவசரநிலை எதிர்வினை நெறிமுறைகள் மருத்துவமனைகளின் உட்கட்டமைப்பு தயார்நிலை பிரத்யேக நச்சு நீக்க மையங்கள் மற்றும் அவசர ஒதுக்கீட்டு முறைகளை 100% துல்லியமாக விரிவாக ஆராயும் ஆய்வறிக்கை இது. பேரழிவு மேலாண்மை திட்டம் மற்றும் அவசர கால நெறிமுறைகள் இரசாயன ஆலைகள் அமைந்திருக்கும் மண்டலங்களில் உள்ள முதன்மை மருத்துவமனைகள் எப்போதும் ஒரு புதுப்பிக்கப்பட்ட இரசாயன பேரழிவு மேலாண்மை திட்டத்தை ஹாஸ்பிடல் கெமிக்கல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். அமோனியா கசிவு குறித்த எச்சரிக்கை செய்தி கிடைத்தவுடன் மருத்துவமனையில் உடனடி ரெட் அலர்ட் பிரகடனப்படுத்தப்பட்டு அவசர சிகிச்சை பிரிவு நச்சியியல் துறை நுரையீரல் சிகிச்சை துறை கண் மருத்துவம் மற்றும் பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை துறை ஆகிய பிரிவுகளின் சிறப்பு மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் அடங்கிய அவசர குழு உடனடியாக ஒன்றிணைக்கப்பட வேண்டும். சாதாரண நோயாளிகளுக்கான சிகிச்சைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துவிட்டு அவசர சிகிச்சை படுக்கைகள் மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு ICU படுக்கைகள் இரசாயன பேரழிவு நோயாளிகளுக்காக உடனடியாக தயார் செய்யப்பட வேண்டும். நோயாளிகளின் வகைப்பாடு மற்றும் பிரத்யேக நச்சு நீக்க மையம் டீகண்டாமினேஷன் சோன் மருத்துவமனைக்கு கொண்டுவரப்படும் நோயாளிகள் நேரடியாக சாதாரண அவசர சிகிச்சை பிரிவுக்குள் அனுமதிக்கப்படக்கூடாது. ஏனெனில் அவர்களின் ஆடைகள் மற்றும் தோலில் படிந்துள்ள அமோனியா வாயு மருத்துவமனை வளாகம் முழுவதையும் நச்சுமையாக்கும். எனவே மருத்துவமனையின் வெளிப்புறத்தில் அமைக்கப்பட்ட பிரத்யேக நச்சு நீக்க மையத்தில் டீகண்டாமினேஷன் ஸ்டேஷன் நோயாளிகளின் ஆடைகள் களையப்பட்டு அதிகளவு நீரை கொண்டு தோலும் கண்களும் கழுவி சுத்திகரிக்கப்பட வேண்டும். இதன் பின்னரே நோயாளிகள் ட்ரையாஜ் எனப்படும் காயங்களின் தீவிரத்தன்மை அடிப்படையிலான வகைப்பாட்டிற்கு உட்படுத்தப்படுகிறார்கள். உடனடியாக உயிர் காக்கும் சிகிச்சை தேவைப்படும் தீவிர நோயாளிகளுக்கு சிவப்பு நாடாவும் ரெட் டாக் அவசர சிகிச்சை தேவைப்படும் மிதமான நோயாளிகளுக்கு மஞ்சள் நாடாவும் எல்லோ டாக் லேசான காயமடைந்தவர்களுக்கு பச்சை நாடாவும் கிரீன் டாக் மரணமடைந்தவர்களுக்கு கருப்பு நாடாவும் பிளாக் டாக் பொருத்தப்பட்டு சிகிச்சைகள் விரைவுபடுத்தப்படுகின்றன. மருத்துவ உட்கட்டமைப்பு மற்றும் அவசியமான மருந்துகளின் இருப்பு அமோனியா பேரழிவை சமாளிக்க மருத்துவமனைகளில் பெருமளவிலான பிரத்யேக மருத்துவக் கருவிகளும் மருந்துகளும் இருப்பு வைக்கப்பட வேண்டும். நோயாளிகளின் சுவாச பாதையை காப்பாற்ற தேவையான அளவு எண்டோட்ராகியல் குழாய்கள் லாரிங்கோஸ்கோப்புகள் மெக்கானிக்கல் வெண்டிலேட்டர்கள் மாஸ்குகள் மற்றும் ஆக்சிஜன் உருளைகள் போதிய எண்ணிக்கையில் இருப்பது அத்தியாவசியமாகும். மேலும் மூச்சு குழாய் விரிவாக்கி மருந்துகள் சல்படமொல் ஐராத்ரோபியம் கார்டிகோஸ்டீராய்டு ஊசிகள் மெதல்பிரெட்னிசலோன் கண் சொட்டு மருந்துகள் தோல் தீக்காயத்திற்கான சில்வர் சல்ஃப்டியாசின் கிரீம்கள் மற்றும் நரம்பு வழி செலுத்தப்படும் திரவங்கள் லாக்டேட்டட் ரினர்ஸ் பெருமளவில் இருப்பு வைக்கப்பட்டிருக்க வேண்டும். மருத்துவ பணியாளர்களின் பாதுகாப்பு மற்றும் தொடர் பயிற்சிகள் இரசாயன பேரழிவின் போது நோயாளிகளுக்கு சிகிச்சையளிக்கும் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் இரண்டாம் நிலை நச்சு தாக்குதலுக்கு உள்ளாகாமல் இருக்க அவர்களுக்கு தகுந்த தனிநபர் பாதுகாப்பு உபகரணங்கள் பர்சனல் புரோடெக்டிவ் எக்விப்மென்ட் பே கிட்ஸ் மற்றும் சுவாச கவசங்கள் வழங்கப்பட வேண்டும். மருத்துவமனை பணியாளர்களுக்கு அமோனியா நச்சு மேலாண்மை குறித்த மாதிரி பயிற்சிகள் மோக் ட்ரில்ஸ் சீரான இடைவெளியில் நடத்தப்பட்டு அவசர காலங்களில் பதற்றமின்றி விரைவாகச் செயல்படும் பயிற்சி அளிக்கப்பட்டிருக்க வேண்டும். இத்தகைய முழுமையான தயார்நிலை மட்டுமே ஒரு மிகப்பெரிய இரசாயன விபத்தின் போது நூற்றுக்கணக்கான தொழிலாளர்களின் உயிர்களை காப்பாற்றுவதை உறுதி செய்யும். அடுத்த ஆய்வறிக்கையில் 60 கீழ் 100 நச்சு பாதிப்பிலிருந்து மீளுதல் பற்றி விரிவாக காண்போம். இரால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா நச்சு வாயு கசிவு ஆய்வறிக்கை 60 கீழ் 100 நச்சு பாதிப்பிலிருந்து மீளுதல்.
அறிமுகம் இறால் பதப்படுத்தும் ஆலைகளில் நிகழும் அமோனியா வாயு கசிவு விபத்தில் சிக்கி தீவிர மருத்துவ சிகிச்சைக்கு பின் தப்பிப்பிழைக்கும் தொழிலாளர்களின் உடலியல் மற்றும் மனவியல் மீட்சி முறைமை ரிகவரி அண்ட் ரீஹபிலிடேஷன் என்பது ஒரு நீண்டகால மருத்துவ பயணமாகும். அமோனியாவின் தீவிர காரத்தன்மை சுவாச பாதை, கண் பார்வை, தோல் திசுக்கள் மற்றும் நரம்பு மண்டலத்தில் ஏற்படுத்திய பேரழிவுகளை படிப்படியாகச் சீரமைத்து நோயாளியை மீண்டும் இயல்பு வாழ்க்கைக்கு கொண்டுவருவதற்கு பலதரப்பட்ட சிறப்பு மருத்துவ ஒருங்கிணைப்பு அவசியமாகிறது. தீவிர சிகிச்சை பிரிவிலிருந்து வெளியேறிய பிறகு நோயாளிகள் கடந்து செல்லும் மறுவாழ்வு நிலைகள், உடலியல் சிகிச்சை முறைகள், வாழ்வியல் மாற்றங்கள் மற்றும் மனநல மீட்சி நெறிமுறைகளை 100% துல்லியமாக விரிவாக ஆராயும் ஆய்வறிக்கை இது. நுரையீரல் மறுவாழ்வு மற்றும் சுவாச பயிற்சி முறைகள். அமோனியா நச்சால் சேதமடைந்த நுரையீரல் திசுக்களின் கொள்ளளவை மீட்கவும், தழும்பு திசுக்களால் ஃபைப்ரோசிஸ் ஏற்படும் சுவாச முடக்கத்தைச் சமாளிக்கவும் நுரையீரல் மறுவாழ்வு சிகிச்சை பல்மனரி ரீஹபிலிடேஷன் உடனடியாக தொடங்கப்பட வேண்டும். இதில் நோயாளிகளுக்கு சளியை வெளியேற்ற உதவும் நெஞ்சக பிசியோதெரபி, செஸ்ட் பிசியோதெரபி மற்றும் மூச்சுக்குழாய் தசைகளை வலுவாக்கும் இன்சென்டிவ் ஸ்பைரோமெட்ரி பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. அத்துடன் மூச்சுக்குழாய்களின் சுருக்கத்தை தடுத்து காற்றோட்டத்தை சீராக வைத்திருக்க இன்ஹேல்டு கார்டிகோஸ்டிராய்டுகள், அன்ஹேல்டு கொர்டிகோஸ்டிராய்ட்ஸ் மற்றும் மூச்சுக்குழாய் விரிவாக்கி மருந்துகள் தொடர்ந்து வழங்கப்படுகின்றன. நோயாளியின் இரத்த ஆக்சிஜன் அளவை SPO2 வீட்டில் தொடர்ச்சியாக கண்காணித்து தேவைப்படும் போது வீட்டிலேயே ஆக்சிஜன் செலுத்தும் ஹோம் ஆக்சிஜன் தெரபி நெறிமுறைகளும் பின்பற்றப்படுகின்றன. கண் பார்வை மற்றும் தோல் மறுவாழ்வு சிகிச்சைகள். அமோனியா தீக்காயங்களால் விழிப்படலத்தில் கொனிய ஏற்பட்ட வடுக்களை சீரமைக்க கண் மருத்துவ வழிகாட்டுதலின் கீழ் ஈரப்பதமூட்டும் செயற்கை கண்ணீர் சொட்டு மருந்துகள், ஆர்டிஃபிஷியல் டீர்ஸ் மற்றும் அழற்சி எதிர்ப்பு மருந்துகள் நீண்டகாலத்திற்கு பயன்படுத்தப்படுகின்றன. தீவிர பார்வை இழப்பு ஏற்பட்ட நோயாளிகளுக்கு விழிப்படல மாற்று அறுவை சிகிச்சை, கொனியல் டிரான்ஸ்பிளான்டேஷன் மற்றும் விழி வெண்படல சீரமைப்பு அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. தோலில் ஏற்பட்ட லிக்விஃபெக்டிவ் நெக்ரோசிஸ் காயங்கள் ஆறிய பிறகு உருவாகும் நெகிழ்வற்ற தழும்புகள் மற்றும் தசைச் சுருக்கங்களை கான்ட்ராக்டோர்ஸ் நெகிழ்வாக்க பிரத்யேக அழுத்த ஆடைகள், பிரஷர் கார்மெண்ட்ஸ் மற்றும் இயன்முறை மருத்துவ பயிற்சிகள் பிசியோதெரபி வழங்கப்படுகின்றன. தேவைப்படும் பட்சத்தில் தசை இயக்கத்தை மீட்க பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை நிபுணர்களால் தழும்பு சீரமைப்பு அறுவை சிகிச்சைகள் ஸ்கார் ரவிஷன் சார்ஜரி செய்யப்படுகின்றன. மனநல மறுவாழ்வு மற்றும் பிந்தைய மன உளைச்சல் மேலாண்மை. இரசாயன விபத்தின் கொடூரத்தை நேரில் சந்தித்த தொழிலாளர்கள் சந்திக்கும் மிகப்பெரிய சவால் போஸ்ட் டிராமாடிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் PTSD எனும் அதிர்ச்சிக்கு பிந்தைய மன உளைச்சல் நோயாகும். மூச்சுத்திணறலின் பயமும் மரண பயமும் அவர்களின் ஆழ்மனதில் பதிந்து திடீர் பதற்றம், பயங்கரமான கனவுகள் மற்றும் மனச்சோர்வை உண்டாக்குகின்றன. இதிலிருந்து மீள அவர்களுக்கு பிரத்யேக எண்ண நடத்தை சிகிச்சை, கொக்னடிவ் பிஹேவியரல் தெரபி CBT மற்றும் உளவியல் ஆலோசனைகள் வழங்கப்பட வேண்டும். மனநல மருத்துவர்களின் வழிகாட்டுதலில் பதற்றத்தை குறைக்கும் மருந்துகளுடன் ஆன்டி ஆங்ஸைட்டி மெடிகேஷன், குழு மருத்துவ அமர்வுகள், குரூப் தெரபி நடத்தப்படுவது தொழிலாளர்களின் மனதை மீண்டும் தைரியப்படுத்த உதவுகிறது. தொழில்சார் மறுவாழ்வு மற்றும் சமூக பாதுகாப்பு. நச்சு பாதிப்பிலிருந்து மீளும் தொழிலாளர்களை மீண்டும் அதே அமோனியா வாயு பயன்பாடு கொண்ட அபாயகரமான சூழலில் வேலை செய்ய அனுமதிக்க கூடாது. அவர்களின் குறைந்த நுரையீரல் கொள்ளளவை கருத்தில் கொண்டு தூசி மற்றும் இரசாயன புகையற்ற மாற்று லேசான பணிகளுக்கு ஆல்டர்னேட் லைட் டியூட்டி வார் மாற்றப்பட வேண்டும். முறையான ஊட்டச்சத்து மேலாண்மை, மாசற்ற சுத்தமான காற்று சூழல் மற்றும் தொடர்ச்சியான மருத்துவ கண்காணிப்பு ஆகியவை தொழிலாளி முழுமையான உடலியல் மற்றும் சமூக மீட்சியை அடைவதை உறுதி செய்கின்றன. அடுத்த ஆய்வறிக்கையில் 61 கீழ் 100 ஆலை பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு பற்றி விரிவாக காண்போம். இறால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா நச்சு வாயு கசிவு. ஆய்வறிக்கை 61 கீழ் 100 கட்டுப்பாட்டை மீறிய கசிவு. அறிமுகம் இறால் பதப்படுத்தும் ஆலைகளில் அமோனியா குளிர்பதன அமைப்பில் நிகழும் வாயு கசிவுகள் அனைத்தும் ஒரே தீவிரத்தன்மை கொண்டவை அல்ல. சிறிய அளவிலான கசிவுகளை ஆலைக்குள்ளேயே இருக்கும் அவசரகால வால்வுகளை அடைப்பதன் மூலம் கட்டுப்படுத்திவிட முடியும். ஆனால் சில நேரங்களில் விபத்தின் வீரியம் எல்லை மீறி கட்டுப்பாட்டை மீறிய கசிவு அன்கண்ட்ரோல்ட் மேஜர் அமோனியா ரிலீஸ் எனும் ஆபத்தான பேரழிவு நிலையை அடைகிறது. குளிர்பதன அமைப்பில் ஏற்படும் திடீர் அழுத்த உயர்வு, முக்கிய குழாய்களின் வெடிப்பு அல்லது பாதுகாப்பு அமைப்புகளின் ஒட்டுமொத்த செயலிழப்பால் உருவாகும் இத்தகைய கட்டுப்பாடற்ற கசிவுகளின் உடலியல், இயற்பியல் இயக்கவியல் மற்றும் அதன் பேரழிவு விளைவுகளை 100% துல்லியமாக விரிவாக ஆராயும் ஆய்வறிக்கை இது. கட்டுப்பாட்டை மீறிய கசிவின் இயற்பியல் இயக்கவியல். அமோனியா வாயு குளிர்பதன அமைப்பில் 8 முதல் 10 பார் வரையிலான உயர் அழுத்தத்தில் திரவ நிலையில் சேமிக்கப்படுகிறது.
ஒரு பெரிய குழாய் முற்றிலுமாக உடையும் போதோ அல்லது அழுத்த கலன் பிரஷர் வெசல் வெடிக்கும் போதோ திரவ அமோனியா வளிமண்டல அழுத்தத்திற்கு திடீரென வெளிப்பட்டு அதிவேகமாக கொதித்து ஆவியாகிறது. ஃபிளாஷ் ஈவாபரேஷன். இவ்வாறு கட்டுப்பாடற்று வெளியேறும் அமோனியா திரவம் வளிமண்டலத்தில் உள்ள ஈரப்பதத்துடன் இணைந்து காற்றுடன் கலந்து அடர்ந்த நச்சு ஆவி மேகத்தை டென்ஸ் டாக்ஸிக் வாப்போர் கிளவுட் உருவாக்குகிறது. இந்த மேகமானது சுற்றுப்புற காற்றை விட கனமாக இருப்பதால் தரைமட்டத்திலேயே படர்ந்து மிக வேகமாகப் பரவி ஆலை வளாகம் முழுவதையும் சில வினாடிகளில் நச்சு மண்டலமாக மாற்றுகிறது. கட்டுப்பாட்டை மீற காரணமான முதன்மை காரணிகள் கட்டுப்பாடற்ற கசிவு ஏற்படுவதற்கு மனித தவறுகள் மற்றும் இயந்திர கோளாறுகளின் கூட்டுச்சேர்க்கையே காரணமாகும். அமுக்கி கம்ப்ரஸ அமைப்புகளில் ஏற்படும் அதிகப்படியான ஹைட்ராலிக் அழுத்தம் ஹைட்ரோலக் ஷாக் லிக்விட் ஹாமரங் முறையற்ற பராமரிப்பால் குழாய்களில் ஏற்படும் அரிப்பு மற்றும் அழுத்த நிவாரண வால்வுகளின் பிரஷர் சேஃப்டி வால்வ்ஸ் PSV செயலிழப்பு ஆகியவை பிரதான காரணிகளாகும். மேலும் அவசரகால தனிமைப்படுத்தும் வால்வுகள் இமர்ஜென்சி ஐசோலேஷன் வால்வ்ஸ் நச்சு வாயு கசியும் பகுதிக்கு மிக அருகில் பொருத்தப்பட்டிருந்தால் கசிவு ஏற்படும் போது ஆபரேட்டர்கள் அந்த இடத்தை அடைய முடியாமல் போவதால் கசிவை ஆரம்பத்திலேயே தடுக்க முடியாமல் கட்டுப்பாட்டை மீறி பேரழிவாக மாறுகிறது. சுற்றுப்புறத்தில் உருவாக்கும் உடனடி பேரழிவு விளைவுகள் கட்டுப்பாட்டை மீறிய கசிவின் போது காற்றில் அமோனியாவின் செறிவு சில நொடிகளில் 5000 ppm முதல் 10,000 ppm வரையிலான ஆபத்தான அளவை எட்டுகிறது. இந்த செறிவில் அமோனியா வாயுவை கொண்ட காற்றை ஒரே ஒருமுறை சுவாசித்தால் கூட குரல்வளை தசைநார்கள் அதிர்ச்சியில் சுருங்கி லரிங்காஸ்பாஸ்ம் மூச்சுக்குழாய் வெந்து நுரையீரல் பலூனைப் போல் வீங்கி உடனடி மரணம் நிகழ்கிறது. மேலும் ஆலையின் உட்புறத்தில் பார்வை திறன் முற்றிலுமாக சுழிய நிலைக்கு சீரோ விசபலட்டி போவதால் தொழிலாளர்கள் வெளியேறும் வழியை கண்டறிய முடியாமல் நச்சு மேகத்திற்குள்ளேயே சிக்கி உயிரிழக்க நேரிடுகிறது. அவசரகால கட்டுப்பாட்டு மற்றும் தடுப்பு நெறிமுறைகள் கட்டுப்பாடற்ற கசிவை சமாளிக்க ஆலைகளில் தொலைநிலை கட்டுப்பாட்டு அவசரகால பணிநிறுத்த அமைப்புகள் ரிமோட் இமர்ஜென்சி ஷட்டவுன் சிஸ்டம்ஸ் ESD நிறுவப்பட்டிருக்க வேண்டும். கசிவு ஏற்பட்ட பகுதியை கண்டறிந்து கட்டுப்பாட்டு அறையிலிருந்தோ அல்லது கைபேசி செயலி வழியிலோ தானியங்கி வால்வுகளை ஆட்டோமேட்டட் சோலனாய்ட் வால்வ்ஸ் சேதமடைந்த பகுதிக்கு செல்லும் அமோனியா ஓட்டத்தை உடனடியாக துண்டிக்க வேண்டும். அத்துடன் பரவும் நச்சு ஆவி மேகத்தின் வீரியத்தை குறைக்க உயர் அழுத்த நீர் தெளிப்பான்களை வாட்டர் கார்டன் சிஸ்டம்ஸ் பயன்படுத்தி வளிமண்டல அமோனியாவை கரைத்து நீராக்குவது மிக அவசியமான அவசரகால தடுப்பு நடவடிக்கையாகும். அடுத்த ஆய்வறிக்கையில் 62 கீழ் 100 வால்வு கோளாறுகளும் கசிவும் பற்றி விரிவாக காண்போம். இரால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா நச்சு வாயு கசிவு ஆய்வறிக்கை 62 கீழ் 100 வால்வு கோளாறுகளும் கசிவும். அறிமுகம் இரால் பதப்படுத்தும் ஆலைகளில் இயங்கும் அமோனியா குளிர்பதன அமைப்புகளில் அமோனிய ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம்ஸ் திரவம் மற்றும் வாயுவின் திசை வேகம் மற்றும் அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் மிக முக்கியமான அங்கம் வால்வுகள் வால்வ்ஸ் ஆகும். ஒரு சிறிய வால்வில் ஏற்படும் சிறு இயந்திர கோளாறு அல்லது கசிவு கூட முழு தொழிற்சாலையையும் அச்சுறுத்தும் பேரழிவாக மாறக்கூடும். அமுக்கிகள் மின்தேக்கிகள் மற்றும் திரவ சேமிப்பு கலன்களுக்கு இடையே இணைக்கப்பட்டுள்ள பல்வேறு வகையான வால்வுகளில் தோன்றும் கோளாறுகள் அவற்றுக்கான காரணங்கள் மற்றும் அதனால் நிகழும் அமோனியா வாயு கசிவின் நோயியல் இயந்திரவியல் சிக்கல்களை 100% துல்லியமாக விரிவாக ஆராயும் ஆய்வறிக்கை இது. வால்வுகளின் வகைகள் மற்றும் கோளாறுகளின் இயக்கவியல் அமோனியா அமைப்புகளில் பிரதானமாக அழுத்த நிவாரண வால்வுகள் பிரஷர் சேஃப்டி வால்வ்ஸ் PSV அடைப்பு வால்வுகள் ஸ்டாப் ஷட் ஆஃப் வால்வ்ஸ் சோலனாய்டு வால்வுகள் சோலனாய்ட் வால்வ்ஸ் மற்றும் செக் வால்வுகள் செக் வால்வ்ஸ் ஆகியவை பயன்படுத்தப்படுகின்றன. இதில் அழுத்த நிவாரண வால்வுகள் அமைப்பின் அதிகப்படியான அழுத்தத்தை குறைப்பதற்காக வடிவமைக்கப்பட்டவை. ஆனால் தொடர்ந்து அதிக அழுத்தத்திற்கு ஆட்படுவதாலும் உள்பாகங்களில் படிகங்கள் மற்றும் படிவுகள் படிவதாலும் இந்த PSV வால்வுகள் திறந்த நிலையிலேயே சிக்கிக்கொள்ளும் ஸ்டிக் ஓபன் ஸ்டக் ஓபன் கோளாறு ஏற்படுகிறது. இதனால் சேமிப்பு கலனில் உள்ள முழு அமோனியாவும் வளிமண்டலத்தில் கட்டுப்பாடின்றி வெளியேற தொடங்குகிறது. சீலிங் சேதம் மற்றும் பேக்கிங் கிளாண்ட் கசிவுகள் பாகங் கிளாண்ட் லீகேஜஸ் கையால் இயக்கப்படும் அடைப்பு வால்வுகளின் தண்டு பகுதியில் வால்வ் ஸ்டெம் வாயு வெளியேறாமல் இருக்க டெஃப்லான் அல்லது பிரத்யேக செயற்கை ரப்பர் பொருள்களால் ஆன சீலிங் கேஸ்கட்டுகள் காஸ்கட்ஸ் மற்றும் பேக்கிங் மெட்டீரியல்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அமோனியாவின் தீவிர காரத்தன்மை மற்றும் தொடர்ச்சியான குறைந்த வெப்பநிலை காரணமாக இந்த சீலிங் பொருட்கள் நாளடைவில் நெகிழ்வுத்தன்மையை இழந்து விரிசலடைகின்றன. மேலும் வால்வுகளை தவறான முறுக்கு விசையோடு டாப் மிக கடுமையாக முறுக்கி மூடும் போது சீலிங் முத்திரைகள் சேதமடைந்து பேக்கிங் கிளாண்ட் வழியே மெதுவாக அமோனியா கசியத் தொடங்குகிறது. இந்த நுண் கசிவுகள் ஆரம்பத்தில் கண்டறியப்படாவிட்டால் பெரிய அளவிலான தண்டு முறிவுக்கு ஸ்டெம் பிரேக்கேஜ் வழிவகுக்கும்.
தானியங்கி வால்வுகளின் மின்காந்த மற்றும் தசைநார் கோளாறுகள். மின்சாரத்தின் மூலம் இயங்கும் சோலனாய்டு வால்வுகள் மற்றும் காற்றழுத்தத்தால் இயங்கும் நியூமேடிக் வால்வுகள் நியூமாடக் வால்வ்ஸ் அமோனியா ஓட்டத்தை தானாக கட்டுப்படுத்துகின்றன. மின்சாரக் மாறுபாடுகள் சுருள் கோயில் எரிந்துபோதல் அல்லது வால்வின் உட்பகுதியில் படியும் அழுக்கு காரணமாக இந்த தானியங்கி வால்வுகள் திறக்கவோ மூடவோ முடியாமல் முடங்கிப் போகின்றன. குறிப்பாக திரவ அமோனியா செல்லும் பாதையில் உள்ள சோலனாய்டு வால்வு அடைத்துக் கொண்டால் அமுக்கிக்கு திரவம் திரும்பிச் சென்று ஹைட்ராலிக் ஷாக் உருவாகி வால்வு பாடியே வெடித்துச் சிதறும் அபாயம் உருவாகிறது. வால்வு பராமரிப்பு மற்றும் தடுப்பு மேலாண்மை நெறிமுறைகள். வால்வு கோளாறுகளால் ஏற்படும் கசிவுகளை தடுக்க தயாரிப்பாளரின் வழிகாட்டுதலின் படி ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் ஒருமுறை அனைத்து அழுத்த நிவாரண வால்வுகளையும் PSV கட்டாயம் புதிய வால்வுகளாக மாற்ற வேண்டும். வால்வு தண்டுகளுக்கு பிரத்யேக அமோனியா எதிர்ப்பு கிரீஸ் இடுதல். பேக்கிங் நட்டுகளை சரியாக இறுக்குதல் மற்றும் லேசர் சீரமைப்பு அலைன்மெண்ட் முறைகளை பயன்படுத்துதல் அவசியமாகும். மேலும் இரட்டை நிவாரண வால்வு அமைப்புகளை டூவல் ரிலீஃப் வால்வ் அசெம்பிளிஸ் பயன்படுத்துவதன் மூலம் ஒரு வால்வில் கோளாறு ஏற்பட்டாலும் அமைப்பை நிறுத்தாமல் பாதுகாப்பாக மற்றொரு வால்வுக்கு மாற்றி கசிவை தடுக்க முடியும். அடுத்த ஆய்வறிக்கையில் 63 கீழ் 100 பைப்லைன்களின் பராமரிப்பு குறைபாடு பற்றி விரிவாக காண்போம். இரால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா நச்சு வாயு கசிவு. ஆய்வறிக்கை 63 கீழ் 100 பைப்லைன்களின் பராமரிப்பு குறைபாடு. அறிமுகம் இரால் பதப்படுத்தும் ஆலைகளில் அமோனியா வாயு மற்றும் திரவத்தை கொண்டு செல்லும் குழாய் இணைப்புகள் பைப்லைன்ஸ் தான் குளிர்பதன அமைப்பின் இரத்த நாளங்களாக செயல்படுகின்றன. நூற்றுக்கணக்கான மீட்டர் நீளத்திற்கு ஆலை முழுவதும் படர்ந்துள்ள இந்த எஃகு குழாய்களில் ஏற்படும் பராமரிப்பு குறைபாடுகளும் கவனக்குறைவும் தான் பேரழிவு கசிவுகளுக்கு மிக முதன்மையான காரணமாக அமைகின்றன. குறைந்த வெப்பநிலை தொடர்ச்சியான அதிர்வுகள் இரசாயன தரிப்பு மற்றும் மனித அலட்சியத்தால் குழாய்களில் ஏற்படும் கட்டமைப்பு சிதைவுகள் மற்றும் அவற்றுக்கான தடுப்பு மேலாண்மை முறைகளை 100% துல்லியமாக விரிவாக ஆராயும் ஆய்வறிக்கை இது. காப்புறைக்கு அடியிலான அரிப்பு கோரோஷன் அண்ட இன்சுலேஷன் ஸ்வே அமோனியா குழாய்கள் சுற்றியுள்ள வளிமண்டல வெப்பநிலையிலிருந்து பாதுகாக்கவும் உறைபனியை தடுக்கவும் கனமான வெப்ப காப்புறைகளால் தார்மல் இன்சுலேஷன் மூடப்பட்டிருக்கும். பராமரிப்பு குறைபாட்டால் இந்த காப்புறைகளில் நுண்பிளவுகள் ஏற்படும் போது காற்றில் உள்ள ஈரப்பதம் உள்ளே ஊடுருவி எஃகு குழாயின் வெளிப்புறச் சுவரில் தங்கி வளிமண்டல ஆக்சிஜனோடு வினைபுரிகிறது. காப்புறைக்கு அடியில் மறைமுகமாக நடைபெறும் இந்த ஸ்வே அரிப்பு குழாய் சுவரின் தடிமனை கணப்பொழுதில் பாதியாக குறைத்துவிடுகிறது. வெளிப்புறத்திற்கு தெரியாமல் உள்நோக்கி அரிக்கும் இந்த துரு ஒரு கட்டத்தில் அதிக அழுத்தத்தை தாங்க முடியாமல் குழாயை பிளந்து பெருமளவிலான அமோனியாவை வளிமண்டலத்தில் வெளியேற்றுகிறது. அதிர்வு மற்றும் மெக்கானிக்கல் சோர்வு வைப்ரேஷன் அண்ட் மெக்கானிக்கல் ஃபட்டீக் அமோனியா அமுக்கிகள் கம்ப்ரசஸ் இயங்கும்போது உருவாகும் சக்தி வாய்ந்த இயந்திர அதிர்வுகள் வைப்ரேஷன்ஸ் நேரடியாக குழாய் அமைப்புகளுக்கு கடத்தப்படுகின்றன. குழாய்களுக்கு முறையான ஆதரவு அடைப்புக்குறிகள் பைப் ஹார்னஸ் மற்றும் சப்போர்ட்ஸ் பொருத்தப்படாமலோ அல்லது அவை தளர்ந்த நிலையிலோ இருந்தால் குழாய் இணைப்புகள் மற்றும் வெல்டிங் புள்ளி இடங்களில் வெல்டட் ஜாயிண்ட்ஸ் தொடர்ச்சியான அதிர்வு உளைச்சல் சைக்ளிக் ஸ்ட்ரெஸ் உருவாகிறது. காலப்போக்கில் இந்த உளைச்சல் குழாய் எஃகில் நுண்விரிசல்களை மைக்ரோ கிராக்ஸ் உண்டாக்கி இறுதியில் திடீர் குழாய் முறிவுக்கு பைப் ரப்சர் வழிவகுக்கிறது. வெப்பநிலை மாற்றம் மற்றும் ஹைட்ராலிக் அதிர்ச்சி தார்மல் ஷாக் மற்றும் லிக்விட் ஹாமரங் குளிர்பதனச் சுழற்சியின் போது குழாய்களுக்குள் ஏற்படும் தீவிர வெப்பநிலை மாற்றங்கள் எஃகு உலோகத்தை சுருங்கவும் விரிவடையவும் வைக்கின்றன. முறையான எக்ஸ்பான்ஷன் லூப்புகள் அக்ஸ்பான்ஷன் லூப்ஸ் குழாய்களில் இல்லையென்றால் உலோக நெகிழ்வு திறன் குறைந்து குழாய்கள் உடைகின்றன. மேலும் திரவ அமோனியா வேகமாக செல்லும் போது திடீரென வால்வுகள் மூடப்பட்டால் திரவத்தின் இயக்க ஆற்றல் குழாயின் உட்புறச் சுவரில் மோதி ஹைட்ராலிக் அதிர்ச்சி லிக்விட் ஹாமரங் எனும் பிரம்மாண்ட அழுத்த அலைகளை உருவாக்குகிறது. இந்த அதிர்ச்சி அலையின் அழுத்தம் குழாயின் தாங்கும் திறனை விட அதிகரிக்கும் போது குழாய் வெடித்துச் சிதறுகிறது. குழாய் பராமரிப்பு மற்றும் தணிக்கை நெறிமுறைகள் குழாய் பராமரிப்பு குறைபாடுகளை தவிர்க்க ஆலைகளில் சீரான இடைவெளியில் மீயுலி தடிமன் சோதனை அல்ட்ராசோனிக் திக்னஸ் டெஸ்டிங் மூலம் குழாய் சுவர்களின் கனம் அளவிடப்பட வேண்டும். மேலும் காந்த துகள் சோதனை மாக்னெட்டிக் பார்ட்டிகிள் டெஸ்டிங் மற்றும் எக்ஸ்-ரே ரேடியோகிராபி மூலம் வெல்டிங் இணைப்புகளில் உள்ள நுண்விரிசல்களை கண்டறிய வேண்டும். சேதமடைந்த காப்புறைகளை உடனடியாக மாற்றுவதும் குழாய் அதிர்வுகளை உறிஞ்சும் அதிர்வு தாங்கிகளை வைப்ரேஷன் டாம்பஸ் நிறுவுவதும் பைப்லைன் வெடிப்புகளை தடுத்து அமோனியா பேரழிவிலிருந்து ஆலையை பாதுகாக்கும். அடுத்த ஆய்வறிக்கையில் 64 கீழ் 100 கசிவு கண்டறியும் கருவிகள் சென்சார்ஸ் பற்றி விரிவாக காண்போம். இரால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா நச்சு வாயு கசிவு. ஆய்வறிக்கை 64 கீழ் 100 கசிவு கண்டறியும் கருவிகள் சென்சார்ஸ்.
அறிமுகம் இரால் பதப்படுத்தும் ஆலைகளில் அமோனியா வாயு R717 கசிவை தொடக்கநிலையிலேயே கண்டறிந்து எச்சரிப்பதில் கசிவு கண்டறியும் கருவிகள் அமோனிய காஸ் சென்சார்ஸ் டெடெக்டர்ஸ் மிக முக்கியமான முதன்மை தடுப்பு அரணாக செயல்படுகின்றன. மனித மூக்கு அமோனியாவின் காரநெடியை உணர்வதற்கு முன்பே காற்றில் கலந்துள்ள நுண் செறிவுகளை துல்லியமாக கணித்து தானியங்கி எச்சரிக்கை மணிகளை இயக்குவதும் அவசரகால காற்றோட்ட விசிறிகளை எக்ஸாஸ்ட் ஃபான்ஸ் செயல்படுத்துவதும் இந்த சென்சார்களின் பணியாகும். அமோனியா சென்சார்களின் பல்வேறு தொழில்நுட்ப வகைகள் அவற்றின் இயங்குமுறை நிறுவும் இடங்கள் மற்றும் பராமரிப்பு நெறிமுறைகளை 100% துல்லியமாக விரிவாக ஆராயும் ஆய்வறிக்கை இது. விண்வேதியியல் மற்றும் வினையூக்கி சென்சார்களின் இயங்குமுறை அலெக்ட்ரோகெமிகல் ஆன் காடலிடக் சென்சார்ஸ் அமோனியா சென்சார்களில் பிரதானமாக வேறு தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. முதலாவது எலக்ட்ரோகெமிக்கல் சென்சார் அலெக்ட்ரோகெமிகல் சென்சர் இது குறைந்த செறிவிலான 0-100 ppm அமோனியா கசிவுகளை துல்லியமாக கண்டறிய வல்லது. காற்று சென்சாருக்குள் ஊடுருவும் போது அதிலுள்ள அமோனியா மூலக்கூறுகள் மின்முனைகளுடன் அலெக்ட்ரோட்ஸ் வினைபுரிந்து மின்சாரத்தை உருவாக்குகின்றன. இந்த மின்சாரத்தின் அளவிற்கு ஏற்ப ppm அளவு கணக்கிடப்படுகிறது. இரண்டாவது செமிகண்டக்டர் கேடலிடிக் சென்சார் சொலட் ஸ்டேட் காடலிடக் சென்சர் இது அதிக செறிவிலான 0-1000 ppm கசிவுகளை கண்டறிய பயன்படுகிறது. அமோனியா வாயு சென்சாரின் மெட்டல் ஆக்சைடு பரப்பின் மீது படும்போது அதன் மின் தடையை எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் மாற்றுவதைக் கொண்டு வாயுவின் செறிவு துல்லியமாக அளவிடப்படுகிறது. சென்சார்கள் நிறுவப்படும் உத்திசார் இடங்கள் ஸ்ட்ராட்டஜிக் சென்சார் பிளேஸ்மெண்ட் அமோனியா வாயு வளிமண்டல காற்றை விட லேசானது ரெலடிவ் டென்சிட்டி 0.59 என்பதால் மூடிய அறைகளில் இது மேல்நோக்கி எழும்பி கூரைப்பகுதியிலேயே முதலில் தேங்கும். எனவே சென்சார்களை கட்டடத்தின் கூரைப்பகுதிக்கு அருகில் சிலங் லெவல் மற்றும் அமுக்கிகள் கம்ப்ரசஸ் திரவச் சேமிப்பு கலன்கள் ரசீவர் டாங்க்ஸ் மற்றும் வால்வு இணைப்புகளுக்கு நேர் மேலே பொருத்த வேண்டும். இருப்பினும் அமுக்கப்பட்ட திரவ அமோனியா வேகமாக ஆவியாகும் போது காற்றில் உள்ள ஈரப்பதத்தை உறிஞ்சி உருவாகும் குளிர்ந்த அமோனியா மேகம் தரைமட்டத்திலேயே நகரும் என்பதால் ஆலைகளின் தரைமட்டத்திலிருந்து 1.5 அடி உயரத்திலும் கூடுதல் சென்சார்களை நிறுவுவது அவசியமாகும். தானியங்கி கட்டுப்பாட்டு அமைப்புடன் ஒருங்கிணைப்பு இன்டகிரேஷன் வித் நவீன ஆலைகளில் சென்சார்கள் தனித்து இயங்காமல் புரோகிராமபிள் லாஜிக் கண்ட்ரோலர் PLC அல்லது ஸ்காடா கட்டுப்பாட்டு அமைப்புகளுடன் இணைக்கப்படுகின்றன. காற்றில் அமோனியா 25 ppm ஐ எட்டியவுடன் சென்சார் முதல் நிலை எச்சரிக்கையை லோ அலாம் எழுப்பும் 35 ppm ஐ தாண்டும் போது இரண்டாம் நிலை எச்சரிக்கையுடன் ஹை அலாம் அவசரகால எக்ஸாஸ்ட் ஃபான்கள் தானாக இயங்கத் தொடங்கும். அதேநேரம் 50 ppm அல்லது அதற்கு மேல் அதிகரிக்கும் போது மெயின் சோலனாய்டு வால்வுகள் தானாக அடைபட்டு அமைப்பிற்குச் செல்லும் அமோனியா விநியோகம் உடனடியாக நிறுத்தப்படும். சென்சார் அளவீட்டு சீரமைப்பு மற்றும் பராமரிப்பு காலபிரேஷன் அண்ட் மெயின்டனன்ஸ் அமோனியா சென்சார்கள் தொடர்ச்சியான ஈரப்பதம் குறைந்த வெப்பநிலை மற்றும் இரசாயன காற்றுக்கு ஆட்படுவதால் காலப்போக்கில் அவற்றின் துல்லியம் குறையும் சென்சர் ட்ரிஃப்ட். எனவே ஒவ்வொரு 3 முதல் 6 மாதங்களுக்கு ஒருமுறை பிரத்யேக அமோனியா சோதனை வாயுவை கொண்டு சென்சார் அளவீட்டுச் சீரமைப்பு காலபிரேஷன் செய்யப்பட வேண்டும். எலக்ட்ரோகெமிக்கல் சென்சார்களின் ஆயுட்காலம் 2 முதல் 3 ஆண்டுகள் மட்டுமே என்பதால் அவற்றை உரிய காலத்தில் மாற்றுவதும் சென்சாரின் வடிகட்டி முகப்புகளை அழுக்கு படியாமல் சுத்தமாக வைப்பதும் பேரழிவை தடுக்கும் அத்தியாவசிய நடவடிக்கைகளாகும். அடுத்த ஆய்வறிக்கையில் 65 கீழ் 100 கசிவு ஏற்படும் தருணம் பதற்றம் பற்றி விரிவாக காண்போம். இரால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா நச்சு வாயு கசிவு ஆய்வறிக்கை 65 கீழ் 100 கசிவு ஏற்படும் தருணம் பதற்றம். அறிமுகம் இரால் பதப்படுத்தும் ஆலைகளில் அமோனியா வாயு R717 கசியும் முதல் சில வினாடிகளில் தோன்றும் மனித உளவியல் ரீதியான திடீர் பதற்றம் மாஸ் பானக் மற்றும் மனித நடத்தை மாற்றங்களே விபத்தின் சேதத்தை பல மடங்கு உயர்த்தும் பிரதான காரணியாக மாறுகின்றன. ஆபத்து காலத்தில் தோன்றும் பயம் தர்க்கரீதியான சிந்தனையை முடக்கி மனித நரம்பு மண்டலத்தை போராடு அல்லது ஓடு ஃபைட் ஆர் ஃப்ளைட் எனும் அவசர நிலைக்கு தள்ளுகிறது. அமோனியா வாயு கசியும் அந்த குறிப்பிட்ட தருணத்தில் தொழிலாளர்களிடையே பரவும் பதற்றத்தின் உடலியல் உளவியல் பொறிமுறை தவறான முடிவுகள் மற்றும் அதனால் நிகழும் பேரழிவு பாதிப்புகளை 100% துல்லியமாக விரிவாக ஆராயும் ஆய்வறிக்கை இது. பதற்றத்தின் உடலியல் மற்றும் உளவியல் இயக்கவியல் அமோனியாவின் காரநெடி மூக்கை அடைந்து கண்கள் எரியத் தொடங்கும் கணப்பொழுதில் மனித மூளையின் உணர்ச்சி மையமான அமிக்டல உடனடியாக ஆபத்தை உணர்ந்து அட்ரினலின் மற்றும் கார்டிசோல் கொர்டிசோல் ஹார்மோன்களை இரத்தத்தில் பாய்ச்சுகிறது. இதனால் இதய துடிப்பு மற்றும் சுவாச வீதம் கணப்பொழுதில் அதிவேகமாக அதிகரிக்கிறது.
சுவாச வீதம் அதிகரிக்கும் போது தொழிலாளர்கள் ஆழமாகவும் வேகமாகவும் மூச்சை இழுத்து விடுகிறார்கள். இது துரதிர்ஷ்டவசமாக காற்றில் பரவியுள்ள அமோனியா நச்சு வாயுவை வழக்கத்தை விட பல மடங்கு அதிகமாக நுரையீரலுக்குள் இழுத்து செல்ல வழிவகுத்து சுவாசக் குழாயை உடனடியாக வெடிக்கச் செய்கிறது. கூட்ட நெரிசல் மற்றும் திசைதிருப்பப்பட்ட ஓட்டம் மாஸ் ஸ்டாம்பீட் ஆபத்தின் தீவிரத்தால் தொழிலாளர்கள் பகுத்தறிவை இழந்து மந்தை மனப்பான்மையுடன் ஹார்ட் மெண்டாலிட்டி ஒரே நேரத்தில் ஒரே கதவை நோக்கி கூட்டமாக ஓடத் தொடங்குகிறார்கள். அமோனியா வாயு காற்றில் கலந்து பார்வையை மறைக்கும் சுழிய பார்வை சீரோ விசபலிட்டி சூழலில் அலறல் சப்தமும் இருளும் பதற்றத்தை உச்சத்திற்கு கொண்டு செல்கின்றன. இதனால் அவசரகால வெளியேற்ற வழிகளை இமர்ஜென்சி எக்ஸிட்ஸ் மறந்து நெரிசலில் ஒருவர் மீது ஒருவர் விழுந்து மிதிபடும் கொடூரம் நிகழ்கிறது. நச்சு வாயுவின் தாக்கத்தால் ஏற்படும் மரணங்களை விட இந்த திடீர் பதற்றத்தால் உருவாகும் கூட்ட நெரிசலில் சிக்கி எலும்பு முறிவு மற்றும் மூச்சுத்திணறலால் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை கணிசமாக உயர்கிறது. பதற்றத்தால் நிகழும் மனித தவறுகள் ஹியூமன் எரர்ஸ் தீவிர பதற்றத்தில் இருக்கும் ஆலை ஆபரேட்டர்கள் மற்றும் தொழிலாளர்கள் ஆபத்து கால நெறிமுறைகளை முற்றிலும் மறந்துவிடுகிறார்கள். கசிவை அடைப்பதற்கான அவசரகால பொத்தானை இமர்ஜென்சி ஷட்டவுன் பட்டன் அழுத்துவதற்கு பதிலாக அலறியடித்துக் கொண்டு வெளியே ஓடுவது. சுவாச கவசங்களை ரெஸ்பிரேட்டர்ஸ் சரியாக பொருத்தாமல் அரைகுறையாக அணிந்து கொண்டு நச்சு மண்டலத்திற்குள் நுழைவது மற்றும் காற்று வீசும் திசைக்கு எதிராக ஓடாமல் காற்று வீசும் திசையிலேயே ஓடி வாயுவிடம் சிக்குவது போன்ற கடுமையான தவறுகள் நிகழ்கின்றன. மேலும் பயிற்சி பெறாத சக தொழிலாளர்கள் தகுந்த பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி நச்சில் மயங்கிக் கிடப்பவர்களை காப்பாற்ற ஓடி அவர்களும் நச்சைச் சுவாசித்து அதே இடத்தில் சுருண்டு விழும் பரிதாபமும் ஏற்படுகிறது. பதற்ற மேலாண்மை மற்றும் உளவியல் பயிற்சி நெறிமுறைகள் கசிவு ஏற்படும் தருணத்தில் தோன்றும் பதற்றத்தை கட்டுப்படுத்த ஆலைகளில் தொடர்ச்சியான மனப்பயிற்சிகளும் மாதிரி பயிற்சிகளும் மோக் ட்ரில்ஸ் அளிக்கப்பட வேண்டும். சுயநினைவை இழக்காமல் அவசர காலங்களில் நிதானமாகச் செயல்படும் தசை நினைவகத்தை மசல் மெமரி உருவாக்க தொழிலாளர்களுக்கு மீண்டும் மீண்டும் பயிற்சி அளிக்கப்பட வேண்டும். ஆலைக்குள் தெளிவாக கேட்கக்கூடிய அவசரகால ஒலிபெருக்கி அறிவிப்புகள் வாய்ஸ் அலாம் சிஸ்டம்ஸ் மூலம் தொழிலாளர்களை பதற்றமடைய வேண்டாம் என்று அமைதிப்படுத்தி பயிற்சி பெற்ற பாதுகாப்பு வழிநடத்துனர்கள் சேஃப்டி வார்டன்ஸ் மூலம் அவர்களை பாதுகாப்பாக வெளியேற்றுவது மட்டுமே கசிவு ஏற்படும் தருணத்தில் நிகழும் பேரழிவை தடுக்கும். அடுத்த ஆய்வறிக்கையில் 66 கீழ் 100 விபத்து நடந்த இடம் கள நிலவரம் பற்றி விரிவாக காண்போம். இறால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா நச்சு வாயு கசிவு ஆய்வறிக்கை 66 கீழ் 100 விபத்து நடந்த இடம் கள நிலவரம். அறிமுகம் இறால் பதப்படுத்தும் ஆலையின் உட்பகுதியில் அமோனியா R717 கசிவு ஏற்படும் போது உருவாகும் கள நிலவரம் என்பது ஒரு நச்சு பேரழிவு மண்டலத்திற்கு டாக்ஸிக் டிசாஸ்டர் சோன் சமமானது. அமுக்கப்பட்ட திரவ அமோனியா வளிமண்டல அழுத்தத்திற்கு திடீரென வரும்போது தோன்றும் இயற்பியல் மற்றும் இரசாயன மாற்றங்கள் அந்த இடத்தின் காட்சிகளையும் சூழலையும் முற்றிலுமாக மாற்றியமைக்கின்றன. நச்சு வாயு கசிந்த நொடியில் ஆலை வளாகத்தில் தோன்றும் இயற்பியல் மாற்றங்கள் பார்வை திறன் முடக்கம் இரசாயன புகை மூட்டம் மற்றும் களத்தின் கொடூரமான சூழ்நிலையை 100% துல்லியமாக விரிவாக ஆராயும் ஆய்வறிக்கை இது. வெள்ளை புகை மூட்டமும் உறைபனி படிவுகளும் அமுக்கப்பட்ட திரவ அமோனியா கசியும் போது ஃபிளாஷ் ஆவியாதல் ஃபிளாஷ் ஈவாபரேஷன் காரணமாக சுற்றுப்புறத்தில் உள்ள வெப்பத்தை அதிவேகமாக உறிஞ்சுகிறது. இதனால் குழாய்களைச் சுற்றியுள்ள காற்றின் வெப்பநிலை பூஜ்ஜியத்திற்குச் சென்று காற்றில் உள்ள ஈரப்பதம் உடனடியாக உறைந்து அடர்ந்த வெள்ளை புகை மூட்டம் டென்ஸ் ஒயிட் ஃபாக் உருவாகிறது. கசிவு ஏற்பட்ட குழாய்கள் மற்றும் சுவர்களில் பனிப்படலம் கட்டியாக உறைந்து கிரையோஜெனிக் உறைபனி படர்கிறது. இந்த வெள்ளை புகை மூட்டம் ஆலையின் விளக்குகளின் வெளிச்சத்தை முற்றிலுமாக மறைத்து சில வினாடிகளில் சுழிய பார்வை சீரோ விசபலிட்டி நிலையை தோற்றுவிக்கிறது. கார நெடியும் காதை பிளக்கும் சப்தமும் உயர் அழுத்தத்தில் 8 முதல் 10 வரை பா இருக்கும் அமோனியா குழாய் பிளவுகள் வழியே வெளியேறும்போது ஜெட் விமானம் சீறுவது போன்ற காதை பிளக்கும் பேரிரைச்சல் ஹை பிட்ச் சவுண்ட் உருவாகிறது. இரைச்சலுடன் சேர்ந்து வளிமண்டலத்தில் பரவும் செறிவுமிக்க அமோனியாவின் கார நெடி மூச்சுக்காற்றை உடனடியாக முடக்குகிறது. காற்றில் 500 ppm ஐ தாண்டும் போதே கண்கள் மூக்கு மற்றும் தொண்டையில் கடுமையான எரிச்சல் தோன்றி பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாத மனிதர்களால் அந்த இடத்தில் ஒரு வினாடி கூட நிற்க முடியாத சூழல் உருவாகிறது. தளத்தின் மேற்பரப்பு மாற்றங்களும் வழுக்கும் பாதையும் ஆவியாகாத திரவ அமோனியா துளிகள் ஆலையின் தரைதளத்தில் சிந்தும்போது அவை அங்கிருக்கும் நீர் மற்றும் ஈரப்பதத்துடன் இணைந்து அமோனியம் ஹைட்ராக்சைடு அமோனியம் ஹைட்ராக்சைடு எனும் கார திரவமாக மாறுகிறது. இந்த திரவம் ஆலையின் கான்கிரீட் தரை மற்றும் டைல்ஸ்களின் மீது மெழுகு போன்ற வழுக்கும் தன்மையை ஸ்லிப்பரி கெமிக்கல் லேயர் உருவாக்குகிறது. பதற்றத்தில் ஓடும் தொழிலாளர்கள் இந்த இரசாயன திரவத்தில் வழுக்கி விழுந்து உடலின் மீது கார திரவம் பட்டு தோலில் லிக்விஃபேக்டிவ் நெக்ரோசிஸ் காயங்களுக்கு ஆளாகிறார்கள்.
கள நிலவரத்தின் ஆபத்து மண்டலங்கள். ஹாட் சோன் விபத்து நடந்த களமானது 3 முக்கிய மண்டலங்களாக பிரிக்கப்படுகிறது. கசிவு மையப்பகுதியான ஹாட் ஜோன். ஹாட் சோன் முற்றிலும் மனிதர்கள் வாழ முடியாத உயிராபத்து மண்டலமாக மாறுகிறது. அங்கிருக்கும் மின்சார சாதனங்கள் அமோனியாவின் காரத்தன்மையால் துருப்பிடித்துச் செயலிழக்கின்றன. காற்று சுழற்சி இல்லாத மூடிய குளிர்பதன அறைகளில் அமோனியா வாயு செறிவடைந்து 15 முதல் 28% வரையிலான வெடிப்பு வரம்பை ஃப்ளாமபிலிட்டி ரேஞ்ச் எட்டும் போது ஒரு சின்னா மின்பொறி பட்டால் கூட பிரம்மாண்டமான இரசாயன வெடிப்பு கெமிக்கல் எக்ஸ்ப்ளோஷன் நிகழும் அபாயகரமான கள நிலவரம் நிலவுகிறது. அடுத்த ஆய்வறிக்கையில் 67 கீழ் 100 மக்களை வெளியேற்றுதல் எவாக்யூவேஷன் பற்றி விரிவாக காண்போம். இரால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா நச்சு வாயு கசிவு. ஆய்வறிக்கை 67 கீழ் 100 மக்களை வெளியேற்றுதல் எவாக்யூவேஷன். அறிமுகம். இரால் பதப்படுத்தும் ஆலைகளில் அமோனியா வாயு R717 கசியும் ஆபத்தான தருணத்தில் ஆலை வளாகத்திற்குள் இருக்கும் தொழிலாளர்கள் மற்றும் சுற்றியுள்ள குடியிருப்பு பகுதி மக்களை துரிதமாகவும் பாதுகாப்பாகவும் வெளியேற்றுவது எவாக்யூவேஷன் உயிரிழப்புகளை தடுக்கும் மிக முக்கியமான உயிர்காப்பு நடவடிக்கையாகும். அடர்ந்த நச்சு வாயு காற்றில் பரவும் போது முறையான வழிகாட்டுதல்கள் இன்றி மக்களை வெளியேற்ற முயல்வது அவர்களை நேரடியாக நச்சு மேகத்திற்குள் கொண்டுபோய் சேர்க்கும் அபாயத்தை கொண்டது. அறிவியல் பூர்வமான வெளியேற்ற நெறிமுறைகள். காற்று வீசும் திசைக்கான கணக்கீடுகள் மற்றும் பகுதி வெளியேற்ற உத்திகளை 100% துல்லியமாக விரிவாக ஆராயும் ஆய்வறிக்கை இது. காற்று வீசும் திசை குறுக்குவெட்டு வெளியேற்ற விதி க்ரோஸ்விண்ட் எவாக்யூவேஷன் புரோட்டோகால். அமோனியா கசிவு விபத்தின் போது பின்பற்றப்பட வேண்டிய மிக முதன்மையான வெளியேற்ற விதி காற்று வீசும் திசைக்கு குறுக்காக ஓடுதல் க்ரோஸ்விண்ட் மூவ்மெண்ட் ஆகும். அமோனியா வாயு காற்று வீசும் திசையிலேயே டவுன்விண்ட் வேகமாக பரவும் என்பதால் காற்றுக்கு எதிர்திசையிலோ அப்விண்ட் அல்லது காற்று வீசும் திசைக்கு செங்குத்தாக குறுக்கு திசையிலோ க்ரோஸ்விண்ட் மட்டுமே மக்களை வெளியேற்ற வேண்டும். எக்காரணம் கொண்டும் வாயு பரவும் திசையை நோக்கி மக்கள் ஓடக்கூடாது. ஆலை வளாகத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் காற்று திசை காட்டி விண்ட்ஷாக் சாதனம் வழங்கும் தகவலின் அடிப்படையில் பாதுகாப்பு வழிகாட்டிகள் மக்களை சரியான திசையில் வழிநடத்த வேண்டும். ஆலை உட்புற வெளியேற்ற நெறிமுறைகள் மற்றும் அவசரகால வழிகள். ஆலைக்குள்ளிருந்து தொழிலாளர்களை வெளியேற்றும் போது அவர்கள் தரையோடு ஒட்டி தாழ்வாக குனிந்தவாறே க்ரோல் ஸ்டே லோ நகர வேண்டும். அமோனியா வாயு வளிமண்டல காற்றை விட லேசானது என்பதால் மேலெழும்பும் பண்பு கொண்டது. எனவே தரைமட்டத்திற்கு அருகில் நச்சு வாயுவின் செறிவு ஒப்பீட்டளவில் குறைவாக இருக்கும். மேலும் அவசரகால வெளியேற்ற கதவுகள் எமர்ஜென்சி எக்ஸிட்ஸ் எப்போதும் வெளிப்புறமாக திறக்கும் வகையில் பானக் பாஸ் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். மின்சாரம் துண்டிக்கப்பட்டாலும் ஒளிரக்கூடிய போட்டோ லூமினசென்ட் போட்டோலமின்சென்ட் சைன்ஸ் அவசரகால பாதை குறியீடுகள் அடர்ந்த புகையிலும் பாதையை காட்ட உதவும். குடியிருப்பு பகுதிகளை வெளியேற்றுதல் மற்றும் பகுதி மேலாண்மை. ஆலை எல்லைக்கு வெளியே நச்சு வாயு பரவும் போது சுற்றியுள்ள குடியிருப்பு பகுதி மக்களுக்கு உடனடியாக எச்சரிக்கை ஒலிப்பான்கள் வார்னிங் சைரன்ஸ் மற்றும் பொது அறிவிப்பு அமைப்புகள் மூலம் தகவல் தெரிவிக்கப்பட வேண்டும். வாயுவின் செறிவு குறைவாக இருக்கும் பட்சத்தில் மக்களை உடனடியாக வெளியேற்றுவதை விட வீடுகளின் கதவு ஜன்னல்களை இறுக்கமாக மூட்டுவிட்டு மின்விசிறிகள் மற்றும் ஏர் கண்டிஷனர்களை அணைத்துவிட்டு உள்ளேயே தஞ்சமடையும் ஷெல்டர் இன் பிளேஸ் முறை பரிந்துரைக்கப்படுகிறது. ஏனெனில் திறந்தவெளியில் ஓடுவது அதிக வாயுவை சுவாசிக்க வழிவகுக்கும். வாயுவின் செறிவு அபாயகரமான அளவை தாண்டும் போது மட்டுமே வாகனங்கள் மூலம் மக்கள் பாதுகாப்பான கூட்டுச் சேகரிப்பு மையங்களுக்கு அசெம்பிளி பாயிண்ட்ஸ் மாற்றப்பட வேண்டும். வெளியேற்றத்திற்கு பிந்தைய எண்ணிக்கை சரிபார்ப்பு ஹெட்கவுண்ட் மற்றும் ட்ரியாஷ். வெளியேற்றப்பட்ட தொழிலாளர்கள் அனைவரும் ஆலைக்கு வெளியே முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட பாதுகாப்பான சேகரிப்பு மண்டலத்தில் சேஃப் அசெம்பிளி ஏரியா ஒன்றிணைக்கப்பட வேண்டும். அங்குள்ள பாதுகாப்பு அதிகாரிகள் வருகை பதிவேட்டை பயன்படுத்தி தொழிலாளர்களின் எண்ணிக்கையை உடனடியாக சரிபார்க்க வேண்டும். ஹெட்கவுண்ட் வெரிஃபிகேஷன். யாரேனும் விடுபட்டிருந்தால் தகுந்த சுவாச கவசங்கள் அணிந்த மீட்புக் குழுவினர் மட்டுமே ஆலைக்குள் தேடுதல் பணியில் ஈடுபட வேண்டும். சுயநினைவிழந்த மற்றும் காயமடைந்த தொழிலாளர்களுக்கு சேகரிப்பு மண்டலத்திலேயே முதலுதவி அளிக்கப்பட்டு அவசர ஊர்திகள் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட வேண்டும். அடுத்த ஆய்வறிக்கையில் 68 கீழ் 100 தீயணைப்புத் துறையின் அவசர நடவடிக்கை பற்றி விரிவாக காண்போம். இரால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா நச்சு வாயு கசிவு. ஆய்வறிக்கை 68 கீழ் 100 தீயணைப்புத் துறையின் அவசர நடவடிக்கை. அறிமுகம். இரால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா வாயு R717 கட்டுப்பாட்டை மீறி கசியும் போது சம்பவ இடத்திற்கு விரைந்து வரும் தீயணைப்பு மற்றும் மீட்புப் படையினரின் அவசர நடவடிக்கை ஹாஸ்மாட் ரெஸ்பாண்டஸ் எமர்ஜென்சி புரோட்டோகால்ஸ் விபத்தின் பரிமாணத்தை முற்றிலுமாக மாற்றியமைக்கும் மிக முக்கியமான கட்டமாகும். சாதாரண தீயணைப்பு விபத்துக்களை கையாள்வது போலன்றி அபாயகரமான இரசாயன பேரழிவுகளை கையாளும் ஹேஸ்மேட்
ஹாசடஸ் மெட்டீரியல்ஸ் பிரிவினர் ஈடுபடுத்தப்படுகின்றனர். நவீன பாதுகாப்பு உடைகள், நீராவித் திரை தொழில்நுட்பங்கள் மற்றும் களக்கட்டுப்பாட்டு உத்திகளை பயன்படுத்தி தீயணைப்பு துறை மேற்கொள்ளும் அவசர நடவடிக்கைகளை 100% துல்லியமாக விரிவாக ஆராயும் ஆய்வறிக்கை இது. பிரத்யேக ஹேஸ்மேட் ஆடைகள் மற்றும் சுவாச கருவிகள். அமோனியா வாயுவின் தீவிர காரத்தன்மை மற்றும் திசுக்களை கரைக்கும் பண்பிலிருந்து தங்களை காத்து கொள்ள தீயணைப்பு வீரர்கள் நிலை ஏ லெவல் ஏ ஹாஸ்மாட் சூட் வகை முழுமையான இரசாயன தடுப்பு உடைகளை அணிகிறார்கள். இந்த உடைகள் அமோனியா திரவமோ அல்லது வாயுவோ உடலின் மீது படாதவாறு வெளிப்புற காற்றிலிருந்து முற்றிலும் தனிமைப்படுத்தப்பட்டவை. இதனுடன் சுயசார்பு சுவாச கருவி செல்ஃப் கண்டெய்ன்ட் பிரீதிங் ஆபரேட்டஸ் SCBA பொருத்தப்பட்டு வளிமண்டல நச்சு வாயுவை சுவாசிக்காமல் தூய ஆக்சிஜனை மட்டுமே சுவாசிக்கும் வகையில் மீட்பு பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. நீர்த்திரை நுட்பம் மற்றும் வாயு செறிவை குறைத்தல். வாட்டர் கார்டன் மற்றும் ஃபாக் நோசல்ஸ். அமோனியா வாயு நீரில் மிக அதிவேகமாக கரையும் ஹைட்ரஃபிலக் இயல்பு கொண்டது என்பதால் காற்றில் பரவும் அமோனியா மேகத்தை கட்டுப்படுத்த தீயணைப்புத் துறை நீர்த்திரை வாட்டர் கார்டன் சிஸ்டம் நுட்பத்தை பயன்படுத்துகிறது. உயர் அழுத்தத்தில் நீராவியை நுண்துளிகளாக தெளிக்கும் பிரத்யேக ஃபாக் நாசில்கள் ஃபாக் நோசல்ஸ் மூலம் காற்றில் பரவும் வாயுவின் மீது நீர்த்தாரைகள் பாய்ச்சப்படுகின்றன. இதனால் வளிமண்டலத்தில் மிதக்கும் அமோனியா வாயு உடனடியாக நீரில் கரைந்து அமோனியம் ஹைட்ராக்சைடு திரவமாக மாறி தரையில் படுகிறது. இது வாயு மேலும் பரவாமல் தடுத்து காற்றில் அதன் செறிவை பெருமளவில் குறைக்கிறது. கள கட்டுப்பாட்டு மையம் மற்றும் ஆபத்து மண்டல பிரிவு. தீயணைப்பு துறை சம்பவ இடத்திற்கு வந்தவுடன் உடனடியாக களக்கட்டுப்பாட்டு மையத்தை இன்சிடென்ட் கமாண்ட் போஸ்ட் அமைத்து அப்பகுதியை 3 மண்டலங்களாக பிரிக்கிறது. கசிவு மையம் சிவப்பு மண்டலம் ஹாட் சோன் அதிக ஆபத்து மீட்பு படையினர் கிருமி நீக்கம் செய்யும் இடம். மஞ்சள் மண்டலம் வோம் சோன் இடைநிலை ஆபத்து மற்றும் கட்டுப்பாட்டு மையம் இயங்கும் இடம். பச்சை மண்டலம் கோல் சோன் பாதுகாப்பானது என வரையறுக்கப்படுகிறது. காற்று வீசும் திசைக்கு மேல்புறத்தில் அப்விண்ட் கட்டுப்பாட்டு மையம் அமைக்கப்பட்டு அதிநவீன வெப்ப விம்ப கேமராக்கள் தார்மல் இமேஜிங் காமராஸ் மூலம் கசிவின் சரியான இருப்பிடம் கண்டறியப்படுகிறது. கசிவை அடைத்தல் மற்றும் கழிவுநீர் மேலாண்மை. தீயணைப்பு வீரர்களின் முதன்மை இலக்கு கசிவை நிறுத்துவதாகும். இதற்காக நான் ஸ்பார்க்கிங் பித்தளை உபகரணங்களை பயன்படுத்தி பிரதான அடைப்பு வால்வுகளை மூடுதல் அல்லது கசிவு ஏற்படும் குழாய்களில் பிரத்யேக சீலிங் கிளாம்புகளை பாய்ப் சீலிங் கிளாம்ப்ஸ் பொருத்துதல் போன்ற அவசர கட்டுப்பாட்டு பணிகள் செய்யப்படுகின்றன. அதே நேரம் அமோனியாவை கரைக்க பயன்படுத்தப்பட்ட பெருமளவிலான நச்சு நீரானது நிலத்தடி நீரிலோ அல்லது நீர்நிலைகளிலோ கலப்பதைத் தடுக்க தற்காலிக தடுப்புகளை அமைத்து பந்த் கண்டெய்ன்மெண்ட் அந்நீரை உறிஞ்சி பாதுகாப்பாக சுத்திகரிப்பு ஆலைகளுக்கு அனுப்பும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. அடுத்த ஆய்வறிக்கையில் 69 கீழ் 100 கசிவை அடைக்கும் தொழில் நுட்பங்கள் பற்றி விரிவாக காண்போம். இரால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா நச்சு வாயு கசிவு. ஆய்வறிக்கை 69 கீழ் 100 கசிவை அடைக்கும் தொழில்நுட்பங்கள். அறிமுகம். இரால் பதப்படுத்தும் ஆலைகளில் அமோனியா வாயு R717 கசிவு ஏற்படும் போது கசிவு புள்ளியை கண்டறிந்து அதை உடனடியாக அடைக்கும் தொழில்நுட்ப நடைமுறைகள். லீக் கண்டெய்ன்மெண்ட் அண்ட் மிடிகேஷன் டெக்னிக்ஸ் பேரழிவை தடுக்கும் பிரதான பொறியியல் கட்டமாகும். உயர் அழுத்தத்திலும் ஹை பிரஷர் பூஜ்ஜியத்திற்கு குறைவான வெப்பநிலையிலும் சீரிப்பாயும் அமோனியா திரவத்தையோ அல்லது வாயுவையோ கட்டுப்படுத்துவது சாதாரண காரியமல்ல. ஆபத்தான சூழலில் பாதுகாப்பு படையினரும் பொறியாளர்களும் பயன்படுத்தும் மேம்பட்ட மெக்கானிக்கல் சீலிங் கருவிகள் கெமிக்கல் பிளக்கிங் முறைகள் மற்றும் சோலனாய்டு அவசரகால அடைப்பு தொழில்நுட்பங்களை 100% துல்லியமாக விரிவாக ஆராயும் ஆய்வறிக்கை இது. பித்தளை மற்றும் தீப்பொறி சாரா மெக்கானிக்கல் கிளாம்பிங் ஸ்பார்க்கிங் மகானகல் கிளாம்பங். அமோனியா வாயு 15 முதல் 28% செறிவில் காற்றில் கலந்திருக்கும் போது எரியக்கூடிய தன்மை கொண்டது என்பதால் கசிவை அடைக்க பயன்படும் கருவிகள் எந்தவொரு மின்பொறியையும் ஸ்பார்க் உருவாக்கக் கூடாது. இதற்காக பித்தளை பிராஸ் வெண்கலம் பிரான்ஸ் அல்லது அலுமினியம் வெண்கல கலவையால் ஆன ஸ்பார்க்கிங் கருவிகள் மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றன. குழாய்களில் பிளவுகள் அல்லது நுண்துளைகள் ஏற்படும் போது பிரத்யேக பைப் ரிப்பேர் கிளாம்புகள் பாய்ப் ரப்பேர் கிளாம்ப்ஸ் மற்றும் பிட்பேக் பிளக்கிங் கிட்கள் நியூமாடக் லீக் சீலிங் பாக்ஸ் மூலம் துளையின் மீது அதிக அழுத்தத்தில் ரப்பர் பேக்கிங் வைத்து முடுக்கப்பட்டு வாயு வெளியேறுவது உடனடியாக இயந்திரவியல் ரீதியாக தடுக்கப்படுகிறது. சோலனாய்டு வால்வுகள் மற்றும் அவசரகால அடைப்பு அமைப்புகள் எமர்ஜென்சி ஷட் ஆஃப் வால்வ்ஸ். நவீன குளிர்பதன அமைப்புகளில் கசிவு ஏற்பட்டவுடன் கைமுறையாகச் சென்று வால்வுகளை மூட வேண்டிய அவசியமின்றி அவசரகால அவசர அடைப்பு வால்வுகள் எமர்ஜென்சி குவிக் க்ளோசங் வால்வ்ஸ் சோலனாய்டு வால்வ்ஸ் பயன்படுத்தப்படுகின்றன.
ஆபத்து காலத்தில் தொலைதூர கட்டுப்பாட்டு அறையிலிருந்தோ ரிமோட் கண்ட்ரோல் ரூம் அல்லது கசிவு மையத்திற்கு வெளியே உள்ள அவசரகால பொத்தான்கள் இமர்ஜென்சி புஷ் பட்டன்ஸ் மூலமாகவோ இந்த நியூமேடிக் மற்றும் மின்சார வால்வுகளை செயல்பட வைக்க முடியும். இதன் மூலம் கசிவு ஏற்பட்ட பிரதான பைப்லைன் பகுதிக்கு செல்லும் அமோனியா ஓட்டம் சில வினாடிகளில் முற்றிலும் தனிமைப்படுத்தப்பட்டு கணினியால் தானாகவே அடைக்கப்படுகிறது. ஃப்ளேஞ்ச் மற்றும் வால்வு தண்டு கசிவு அடைப்பு முறைகள் ஃப்ளான்ஜ் அண்ட் வால்வ் ஸ்டெம் சீலிங் வால்வு தண்டுகள் வால்வ் ஸ்டெம்ஸ் மற்றும் குழாய் இணைப்புகளான ஃப்ளேஞ்ச் ஃப்ளான்ஜஸ் பகுதியில் கசிவு ஏற்படும் போது பிரத்யேக கெமிக்கல் என்ஹான்ஸ்டு பேக்கிங் கிளாண்ட் பாகங் மற்றும் ஹைட்ராலிக் உட்செலுத்தல் ஹைட்ரோலக் அன்ஜெக்ஷன் என்க்ளோஷர்ஸ் நுட்பங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஃப்ளேஞ்ச் இணைப்புகளைச் சுற்றி தற்காலிக உலோக பட்டைகள் சீலிங் ரிங்ஸ் பொருத்தப்பட்டு அவற்றுக்கிடையே அதிவேகமாக இறுகும் அமோனியா எதிர்ப்பு ரெசின் கூழ் அமோனிய ரெசிஸ்டன்ட் அபாக்சி பொலிமர் கொம்பவுண்ட் அதிக அழுத்தத்தில் உட்செலுத்தப்படுகிறது. இந்த இரசாயன கூழ் உறைந்து கசிவு பாதையை முற்றிலுமாக அடைத்து வாயு வெளியேற்றத்தை முடக்குகிறது. அழுத்தத்தை குறைத்தல் மற்றும் அமோனியா மீட்பு அமைப்புகள் டப்சோரிசாட்டியோன் மற்றும் பம்ப் டவுன் சிஸ்டம்ஸ் கசிவை நேரடியாக அடைக்க முடியாத தீவிரமான சூழ்நிலைகளில் சேதமடைந்த குழாய் பகுதியிலுள்ள அழுத்தத்தை குறைக்கும் பம்ப் டவுன் டெக்னிக் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. அமைப்பில் உள்ள மற்ற அமுக்கிகள் கம்ப்ரசஸ் மற்றும் உறிஞ்சு சேமிப்பு கலன்களை சக்ஷன் அக்யூமுலேட்டர்ஸ் பயன்படுத்தி கசியும் குழாயில் உள்ள திரவ மற்றும் வாயு அமோனியா விரைவாக உறிஞ்சப்பட்டு ஆலையின் மற்றொரு பாதுகாப்பான சேமிப்பு உருளைக்கு ஸ்டோரேஜ் வெசல் மாற்றப்படுகிறது. குழாய்க்குள் அழுத்தம் பூஜ்ஜியத்திற்கு இறங்கியவுடன் கசிவு தானாகவே நின்றுவிடும். அதன் பிறகு சேதமடைந்த பகுதி பாதுகாப்பாக மாற்றியமைக்கப்படுகிறது. விபத்திற்கு பிந்தைய பகுப்பாய்வு பற்றி விரிவாக காண்போம். அடுத்த ஆய்வறிக்கையில் 70 கீழ் 100 காற்று வீசும் திசையும் ஆபத்தும் இரால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா நச்சு வாயு கசிவு ஆய்வறிக்கை 70 கீழ் 100 காற்று வீசும் திசையும் ஆபத்தும். அறிமுகம் இரால் பதப்படுத்தும் ஆலைகளில் அமோனியா வாயு R717 கசியும் போது வளிமண்டல காற்றின் திசையும் விண்ட் டைரக்ஷன் வேகமுமே விண்ட் ஸ்பீட் அந்த விபத்து ஒரு உள்ளூர் அசம்பாவிதமா அல்லது பேரழிவா என்பதை தீர்மானிக்கும் பிரதான காரணியாக மாறுகின்றன. வளிமண்டல காற்றை காட்டிலும் அமோனியா வாயு லேசானது என்றாலும் அமுக்கப்பட்ட திரவ நிலையில் இருந்து திடீரென வாயுவாக கொப்பளித்து மேகமாக எழும்பும் போது அது காற்றின் போக்குக்கேற்ப கிலோமீட்டர் கணக்கில் பரவி மனித குடியிருப்புகளை நச்சு மண்டலமாக மாற்றுகிறது. காற்றின் திசை சார்ந்த ஆபத்துகள் பரவல் மாதிரிகள் மற்றும் அவசரகால வளிமண்டல கணிப்பு நெறிமுறைகளை 100% துல்லியமாக விரிவாக ஆராயும் ஆய்வறிக்கை இது. காற்றின் திசையும் நச்சு மேகத்தின் நகர்வும் ப்ளூம் டஸ்பார்ஷன் டைனாமிக்ஸ் கசிவு நிகழும் இடத்திலிருந்து காற்று எந்த திசையை நோக்கி வீசுகிறதோ டவுன்விண்ட் டைரக்ஷன் அந்த திசையில்தான் அமோனியா நச்சு மேகம் டாக்ஸிக் வாப்போர் கிளவுட் அதிவேகமாக பயணிக்கும். காற்றின் வேகம் குறைவாக இருக்கும் போது லோ விண்ட் ஸ்பீட் அமோனியா வாயு உடனடியாக காற்றில் கரைந்து நீர்த்துப் போகாமல் அடர்த்தியான செறிவோடு ஒரே இடத்தில் மேகமாக தேங்கி நின்று பெரும் ஆபத்தை விளைவிக்கும். மாறாக காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும் போது வாயு விரைவாக பரவுவதுடன் பரவும் பரப்பளவின் எல்லையையும் ஹாசர்ட் சோன் பல மடங்கு விரிவாக்குகிறது. மேலும் இரவிலும் அதிகாலை வேளையிலும் நிலவும் வளிமண்டல தலைகீழ் மாற்றம் ஆட்மஸ்பெரிக் கன்வர்ஷன் போன்ற வெப்பநிலை மாற்றங்களால் நச்சு வாயு மேல்நோக்கிச் செல்ல முடியாமல் தரைமட்டத்திலேயே தேங்கி நின்று குடியிருப்பு பகுதிகளை முற்றிலும் முடக்குகிறது. காற்று திசைகாட்டி மற்றும் தானியங்கி வானிலை மையங்களின் பங்கு விண்ட்சோக் மற்றும் ஓடமாடக் வெதர் ஸ்டேஷன்ஸ் ஆலை வளாகத்தில் மிக உயர்ந்த கோபுர பகுதியில் நிறுவப்பட்டிருக்கும் காற்று திசைகாட்டி விண்ட்சோக் சாதனம் கசிவின் போது மனிதர்கள் எந்த திசையில் ஓட வேண்டும் என்பதை உடனடியாக காட்டும் ஆகச்சிறந்த காட்சி அறிகுறியாகும். நவீன இரால் பதப்படுத்தும் ஆலைகளில் நிறுவப்படும் தானியங்கி வானிலை மையங்கள் AWS நிகழ்நேர காற்றின் திசை வேகம் வளிமண்டல ஈரம் மற்றும் வெப்பநிலையை கணித்து ஆபத்து மேலாண்மை கணினிகளுக்கு DCS உடனடியாக தகவல்களை கடத்துகின்றன. இத்தரவுகளின் அடிப்படையில் அலோக ஏரியல் லொகேஷன்ஸ் ஆஃப் ஹாசரஸ் அட்மாஸ்பியர்ஸ் போன்ற மென்பொருள்கள் மூலம் அடுத்த 30 நிமிடங்களில் நச்சு வாயு எந்தெந்த பகுதிகளை சென்றடையும் என்ற கணக்கீடு துல்லியமாக வரையறுக்கப்படுகிறது. காற்று வீசும் திசை சார்ந்த வெளியேற்ற நெறிமுறை அப்விண்ட் அண்ட் கிராஸ்விண்ட் எவாக்குவேஷன் அமோனியா கசிவு ஏற்பட்டவுடனே ஆலைக்குள் உள்ள தொழிலாளர்களும் சுற்றியுள்ள குடியிருப்பு மக்களும் காற்று வீசும் திசைக்கு எதிர் திசையிலோ அப்விண்ட் அல்லது காற்று வீசும் பாதையின் இரு பக்கவாட்டு குறுக்கு திசையிலோ கிராஸ்விண்ட் மட்டுமே உடனடியாக வெளியேற வேண்டும். எக்காரணம் கொண்டும் காற்று வீசிச் செல்லும் திசையை டவுன்விண்ட் நோக்கி ஓடக்கூடாது, ஏனெனில் அது பரவும் நச்சு வாயு மேகத்திற்குள் நேரடியாகச் சென்று சிக்குவதற்குச் சமமாகும். காற்றின் திசையை கவனிக்காமல் பதற்றத்தில் தவறான திசையில் ஓடுவது சுவாசக் குழாயை உடனடியாக கருக்கி உயிரிழப்பை ஏற்படுத்தும் பிரதான மனித தவறாக அமைகிறது.
சமூக பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை வரைபடங்கள். ப்ளூம் மாடலிங் மற்றும் கம்யூனிட்டி சேஃப்டி. ஆலை நிர்வாகங்களும் உள்ளூர் பேரிடர் மேலாண்மை அதிகாரிகளும் பருவநிலைக்கு ஏற்ப மாறும் காற்றின் திசைகளை கருத்தில் கொண்டு. நச்சு பரவல் வரைபடங்களை எவாக்யூவேஷன் மாப்ஸ் முன்கூட்டியே தயாரித்து வைத்திருக்க வேண்டும். கோடைகாலம் மற்றும் மழைக்காலங்களில் மாறும் வீசுகாற்றின் திசைக்கேற்ப ஆலைக்குச் சுற்றியுள்ள குடியிருப்பு பகுதிகளை அதிக ஆபத்து மண்டலம் மற்றும் இடைநிலை ஆபத்து மண்டலம் என பிரித்து அந்தந்த பகுதி மக்களுக்கு காற்று வீசும் திசையின் ஆபத்துகள் குறித்தும் அவசரகால வெளியேற்ற பயிற்சிகள் குறித்தும் சீரான இடைவெளியில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவது பேரழிவிலிருந்து மக்களை பாதுகாக்கும் அத்தியாவசிய நடவடிக்கையாகும். அடுத்த ஆய்வறிக்கையில் 71 கீழ் 100 கசிந்த வாயு நேரடி சாட்சியங்கள் பற்றி விரிவாக காண்போம்.